Hello grade 9 students. Today we are going to start Unit 10 in your Pupils book. Unit 10 தான் உங்களோட Pupils bookல கடைசி பாடம். இன்னைக்கு நாங்கள் இந்த யூனிட்ஸில் எல்லாம் படித்த விஷயங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணி யூனிட் 10லையும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Please be ready with your exercise books, Pupils book and your pen and pencil as well. Now let's go and take a look at the topic, shall we? Be happy, be bright, be you. எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு டாபிக் இன்றைக்கு இல்லையா? Be happy, சந்தோஷமாக இருங்க. Be bright, ரொம்பவே பிரகாசமாக, அதாவது வெளிச்சமாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. Be you, நீங்களாக இருங்க. அப்போ தரம் 9 கடைசி பாடத்தோட தலைப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. இந்த யூனிட்டில் என்னெல்லாம் முக்கியமான ஆக்டிவிட்டீஸ், கிராமர் எல்லாம் இருக்குன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். What you will learn: reported speech, classification of nouns, writing a notice, writing biographical sketches, pronunciation of sh and f sounds. அப்போ இதில் நாங்கள் முக்கியமான நிறைய கிராமர் ஆக்டிவிட்டியும் பார்க்க போகிறோம். அதே நேரம் ரைட்டிங் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, ப்ரொனன்சியேஷன் அதாவது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் நாங்கள் படிக்க போகிறோம். Activity 1. Act out. The teacher has given the students an application form to fill in the 3 optional subjects that they hope to study in grade 10. இப்போ தரம் 9 மாணவர்கள் 3ஆம் தவணையில் இந்த பாடம் படிக்கிற நேரத்தில் தான் நீங்கள் தரம் 10, 11 O-level சாதாரண தர பரீட்சைக்கு நீங்கள் என்ன 3 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸை தேர்வு செய்ய போகிறீங்கன்றதை நீங்கள் படிக்க போகிறீங்க. நீங்கள் அதை தேர்வு செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவமும் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாடசாலையிலையும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் உங்களுக்கு தெரிவு செய்கிறதுக்கு இருக்கும். அதைத்தான் நாங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்கிறோம். 6 முக்கியமான பாடங்கள் இருக்குது. அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் தரம் 10லையும் 11லையும். ஆனால் 3 ஆப்ஷனல், நீங்களாக தெரிவு செய்யலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப தெரிவு செய்யலாம். அப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு இலக்கியம் எடுக்க விருப்பமாக இருக்கலாம், ஆங்கில இலக்கியமாக இருக்கலாம், தமிழ் இலக்கியமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி எடுக்கிறது பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு ஆர்ட், மியூசிக், டான்ஸ் தரம் 6லேருந்து 9 படித்ததையே ஓலெவல்லையும் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கலாம். அப்படி உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சு படிக்கலாம். Nisali and her friends are discussing the optional subjects they hope to select. Discussing. நிசலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுன்னு கலந்துரையாடுறாங்க. கலனி, when do we hand over the application? நாங்கள் எப்போ விண்ணப்ப படிவத்தை கொடுக்கணும்? ஹேண்ட் ஓவர்ண்டா திரும்ப கையளிக்கிறது. On or before the 15th, 15ஆம் தேதிக்கு அன்றையோ இல்லாட்டி அதுக்கு முதல்லையோ நாங்கள் கொடுத்துடணும். Have you decided on the 3 subjects you want to follow? நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துட்டீங்களா? நீங்கள் என்ன 3 பாடங்கள் படிக்க போகிறீங்க அடுத்த 2 வருஷத்துக்கு? Oh, that's the hardest decision. அதுதான் ரொம்பவே ஒரு கடினமான முடிவாக இருக்கு. I don't know what to choose. எனக்கு என்ன பாடம் எடுக்கிறதுன்றே தெரியல. இப்படிப்பட்ட நிலைமையிலே இப்போ ஒரு சிலர் நீங்கள் இருக்கலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, அதே நேரம் உங்களுக்கு எதில் மிக அதிகமான திறமை இருக்குது. இந்த 2ஐயும் வைத்து தான் நீங்கள் என்ன பாடத்தை தெரிவு செய்யணுன்றதை முடிவு செய்யலாம். Me neither. I like almost all these subjects. அமளி என்ன சொல்கிறாங்க? Me neither. அப்போ கலனியை போலவே எனக்கும் என்ன பாடம் தெரிவு செய்கிறதுன்றே தெரியலை. ஏனெண்டா எனக்கு இந்த பாடங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. Come on, says Raju. You can only select 3. Come on, என்ன நீங்கள் இப்படி காய்ச்சி கொண்டிருக்கீங்க? நீங்கள் 3 பாடங்கள் தான் எப்படியுமே தெரிவு செய்ய முடியும். I'm going to select English literature. I like it.
நான் வந்து ஆங்கில இலக்கிய பாடத்தை தான் தெரிவு செய்ய போறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. I like it too, but my mother wants me to do art. எனக்கும் பிடிக்கும், ஆனா என் அம்மாவுக்கு நான் வந்து ஆர்ட் ஓவிய பாடத்தை எடுத்து செய்யறதா அம்மாவுக்கு விருப்பம். ராஜு, that's a good decision. அது ஒரு நல்ல முடிவு. I've seen your drawings and they are quite good. நான் வந்து உங்களோட வரைபடங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப அழகாக வரைவீங்க, அது நல்லா தான் இருக்கு, மேபி நீங்கள் ஆர்ட் தான் எடுக்கணும்னு ராஜுவும் அட்வைஸ் பண்ணுறார். ஐ ஹாவ் த சுருக்கம் தான் ஐவ். ஓ தேங்க்யூ ராஜு என்று அமளி சொல்கிறாங்க. Can I change the subjects once I have selected them? கல்வி ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கிறாங்க. நான் வந்து பாடத்தை ஒரு தடவை தெரிவு செய்த பிறகு திரும்ப மாற்ற முடியுமா? I mean, if they are too difficult for me. எனக்கு அந்த பாடம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப கஷ்டமாயிட்டேன்னா நான் அந்த பாடத்தை மாற்ற முடியுமா? They are என்ற சுருக்கம் தான் they apostrophe re. நிசலி says, no, I don't think so. இல்லை, நான் அப்படி நீங்கள் செய்ய முடியுமென்னு நினைக்கல. அமலி, shouldn't we discuss this with our parents before we make a decision? நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட பெற்றோர்களோடையும் கலந்துரையாடல் செய்யணும் தானே என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. கலனி says, yes, we should. நிச்சயமாக நாங்கள் வந்து பெற்றோர்களோட வந்து கட்டாயம் வந்து கலந்துரையாடல் செய்யணும். We should. இதுதான் இதுல ஷார்ட் ஆன்சரா இருக்கு. Hey, what's this? Hey, இது என்ன? Do you know anything about design and technology? உங்களுக்கு டிசைன் அண்ட் டெக்னாலஜி என்ற பாடத்தை பத்தி ஏதாவது தெரியுமா என்று நிசலி கிட்ட கேட்கிறார். நிசலி, டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படி என்ன என்ற தொனியில தான் கேட்குறாங்க. It's the first time I've heard of it. It is the சுருக்கம். It is the first time I've heard of it. இதுதான் நான் முதல் தடவை இந்த பாடத்தை பற்றியே கேள்விப்படுறேன். ராஜு, let's meet our teacher and ask her. நாங்கள் எங்களோட ஆசிரியரை சந்திச்சு அவங்கள்ட்ட கேட்போம். She is sure to know about it. She is the சுருக்கம் தான் இது. She is sure to know about it. அவங்களுக்கு இதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ராஜு சொல்றார். Now we have come to activity 2. Read the conversation and answer the questions. நாங்கள் இப்போ உரையாடலை வாசித்தோம், அதை வைத்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம கேள்விகளுக்கு பதிலளிப்போம். What are the friends talking about? நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எதை பற்றி கதைச்சு கொண்டிருக்காங்க? அவங்க வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸை பற்றி தான் கதைச்சு கொண்டு இருக்காங்க. So we can write, they are talking about the optional subjects. இதில் வந்து இது வந்து ஃபுல் ஆன்சர். ஷார்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? The optional subjects. How many subjects should they select? அவங்க எத்தனை பாடங்கள் வந்து தெரிவு செய்யணும்? எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து 3 பாடங்கள் தெரிவு செய்யணும். நீங்களும் 3 பாடங்கள் தெரிவு செய்கிற நிலைமையில தான் இப்போ இருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் ஆன்சர் எழுதி பார்ப்போம். They should select 3 subjects. 3 subjects என்றதுதான் இங்கே வந்து சுருக்கமான விடையாக இருக்கும். Who likes English literature? யாருக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிக்கும் என்று சொன்னால் நிசலி தான் சொன்னாங்க. ஸோ இதில் நாங்கள் நிசலி என்று ஷார்ட் ஆன்சர் எழுதலாம். ஃபுல் ஆன்சர் எழுதணும், நிசலி லைக்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். What does Amali's mother want her to do? அமலியோட அம்மா வந்து அவங்க என்ன பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? So here we can write, Amali's mother wants her to do art.
art with a capital A. Are they allowed to change the subjects they select? அவங்க வந்து தெரிவு செய்த பாடங்களை வந்து அவங்களால வந்து திரும்ப மாற்ற முடியுமா? இல்லை. So we can write no. Full answer எப்படி எழுதுவீங்க? No, they are not allowed to change the subjects they select. Why is Raju going to meet the teacher? ஏன் வந்து ராஜு ஆசிரியரை சந்திக்க போறார்? We can write the full answer here. Raju is going to meet the teacher because அவர் ஏன் போகணும் என்று சொன்னார்? அவருக்கு வந்து புதிய பாடமான டிசைன் அண்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சு கொள்கிற ஆர்வம் தான் அவருக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தார், ஒருத்தருக்கும் தெரியலை. அதனால் டீச்சர்கிட்ட போய் கேட்போம்னு அவர் முடிவு பண்ணி டீச்சர்கிட்ட போகிறார். ஸோ வி கேன் ரைட் பிகாஸ் he doesn't know anything about the subject design and technology. ஸோ இதே மாதிரி சூழல் உங்களுக்கும் இருக்கலாம். ஒரு சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை ஆசிரியர்கிட்ட அந்த சப்ஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அறிஞ்சு கொண்டு நீங்கள் வந்து முடிவு செய்யணும். Now let's move on to the next section. Grammar. நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான கிராமர் செக்ஷனில் தான் வந்து இருக்கிறோம். Raju met the teacher. ராஜு வந்து ஆசிரியரை சந்திச்சாராம். The teacher wanted to know about their discussion. ஆசிரியர் வந்து அவங்க கலந்துரையாடலை பற்றி தெரிஞ்சு கொள்ள விருப்பப்பட்டிருக்காங்க. This is how Raju reported their conversation to the teacher. இதே போல தான் ராஜு வந்து அவங்களோட உரையாடலை வந்து டீச்சர்கிட்ட தெரிவு செய்திருக்கிறார். ஸோ ரிப்போர்ட்டர் என்ன தெரிவிக்கிறது, ரிப்போர்ட்டட் என்ற நேரம் நாங்கள் தெரிவிக்கிறது எப்படி? I am going to select English literature என்று ஒரு ஆள் சொன்னாங்க, நிசலி. Can I change the subjects once I have selected them? கேள்வி ஒன்று இங்கே கேட்குறாங்க. அதாவது பாடத்தை தெரிவு செய்த பிறகு என்னால் அதை மாற்ற முடியுமா? My mother wants me to do art என்று அமலி சொன்னாங்க. Nisali said that she was going to select English literature. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா ஒரு வசனம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆங்கில மொழி என்று வார நேரம் எந்த மொழி இருந்தாலும் கூட எங்களுக்கு வசனங்கள் இருக்கும், கேள்விகளும் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து எப்படி தெரிவிக்கிறார்? ஐ எம் கோயிங் டு செலக்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ன்றதை அவர் அப்படியேவா தெரிவிக்கிறார்? இல்லை. நாங்கள் ஒரு ஆள் கதைச்சதை நாங்கள் இன்னொரு ஆள் கிட்ட தெரிவிக்கிற நேரம் ஒரு சில விஷயங்களை மாற்றி கதைக்கணும். ஸோ ஐ ஆம் என்றது வந்து நிசலி செட் தட் ஷீ வாஸ். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஐம் என்றது வந்து ஷீ வாஸாக மாறி இருக்கு. அதே நேரம் she was going to select English literature. வேற ஏதாவது மாறி இருக்கா? இல்லை. அப்போ இங்கே மாறி இருக்கிறது என்னது? இங்கே வந்து ப்ரோனவுன் மாறி இருக்கு. ஐ என்றது ஷீயாக மாறி இருக்கு. ஆம் என்றது வந்து வாஸாக மாறி இருக்கு. ஸோ ப்ரோனவுனும் டென்ஸும் மாறி இருக்கு. இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இதை பற்றி நாங்கள் இன்னும் மேலதிகமாக படிப்போம். இப்போ முதலாவது வசனத்தை அவர் இப்படி தெரிவிச்சிருக்கிறார். Kalani asked whether she could change the subjects once she had selected them. Question. ஒரு கேள்வியை நாங்கள் எப்படி தெரிவிக்கிறது? Can I change the subjects once I have selected them? Can I? Can தான் இங்கே வந்து question வேர்டாக இருக்கு. அப்போ கலனி asked ஒரு கேள்வி என்றாலே நாங்கள் வந்து இங்கே asked என்று எழுதணும். Whether she could change. Whether.
அப்ப இது வந்து இங்க question word-ஆ இருக்கு. மாத்த முடியுமான்னு கலனி கேட்டாங்க. whether she could change. So can I என்றது வந்து could. so இதுல வந்து can வந்து could ஆக மாறி இருக்கு. the subjects once she, I, have என்றது she, had என்று மாறி இருக்கு. so I have என்றது she, had என்று மாறி இருக்கு. so இங்கேயும் வந்து எங்களுக்கு tense and pronoun வந்து மாறி இருக்கு. அதே நேரம் ஒரு question word மூலமாக, அதாவது can I என்ற question word வந்துச்சுன்னா நாங்க வந்து அதை whether she could என்றதை அப்படித்தான் நாங்க மாத்தி எழுதலாம். so இங்க வந்து இன்னொரு இதுவும் மாறி இருக்கு. I change என்றதும் she என்று மாறி இருக்கு. so I, she ஆக மாறி இருக்கு. Amali said that her mother wanted her to do art. Again another statement. My mother wants me to do art என்றதை வந்து இங்க எவ்வாறு மாத்திருக்காங்க? Amali said that my mother என்றது வந்து her mother ஆக மாறுபட்டிருக்கு. wanted her, wants me என்றது வந்து wanted her என்று மாறி இருக்கு. so இங்க வந்து my mother has become her mother. wants me என்றது வந்து wanted her என்று reported speechல மாறுது. so இங்க வந்து நாங்க முக்கியமா எதை வந்து இங்க மாத்திரம்? இங்க வந்து நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது possessive adjective and object pronoun-ஐ நாங்க இங்க பார்க்கணும். so இங்க வந்து my mother என்றது வந்து her mother, my என்றது வந்து her-ஆ மாறி இருக்கு. ஏன் இந்த இடத்துல my என்று கதைக்கிறது வந்து அமலி. அமலி ஒரு girl என்றனால நாங்க வந்து my-ட possessive adjective-ஆ இங்க her-ஐ செலக்ட் பண்ணிருக்கோம். so she என்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா her தான் possessive adjective. அதே நேரம் her தான் object pronoun-ஆவும் இருக்கு. so reported speechல நீங்க இதையும் கவனத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப he என்றா எப்படி மாறும்? he என்றா his, him என்று மாறும். so remember this when we move on to do more on this section. learning point, reported speech. reported speech என்றா என்னன்னு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனாலும் நாங்க இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். if we report what another person has said, we usually do not use the speaker's exact words, direct speech. அதாவது நாங்க வந்து ஒரு தாள் கதைச்சதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்ற நேரம் அந்த சொல்ற விஷயத்த அந்த சொல்ல ஆள், அதாவது ஸ்பீக்கர்ட அதே வார்த்தைகள்ல நாங்க சொல்ல மாட்டோம். ஸ்பீக்கர்ட வேர்ட்ஸ் தான் டிரெக்ட் ஸ்பீச். இப்ப நான் உங்கள்கிட்ட கதைக்கிறது வந்து டிரெக்ட் ஸ்பீச். நான் கதைக்கிறத நீங்க வந்து வீட்டுல போய் உங்களோட அம்மா கிட்ட இல்லாட்டி உங்களோட அப்பா கிட்ட வேற உங்களோட நண்பர்கள் கிட்ட சொல்ற நேரம் அதுக்கு பேர் தான் இன்டிரெக்ட் ஸ்பீச் அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். எந்த வார்த்தைகளை நீங்க வந்து அதே மாதிரி அச்சு பிளகாம நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க கட்டாயம் ஆங்கிலத்துல சொல்ற நேரம் நீங்க வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை தான் பாவிக்கணும். பட் we use reported speech or indirect speech. when reporting, அதாவது தெரிவிக்கிற நேரம், the following changes can occur in the reported statement. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறுது? direct speech-ஐ reported speech-ஆ மாத்துற நேரம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்றதை இப்ப நாங்க படிக்க போறோம்.
a back shift in the tense. back shift என்றா என்ன? அதாவது ஒரு tense, உதாரணத்துக்கு direct speech வந்து present tenseல இருந்துச்சுண்டா indirect speech வந்து past tenseல தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வந்து ஒரு ஆள் கதைச்சதை இன்னொரு ஆள் கிட்ட தெரிவிக்கிற நேரம் என்னைக்குமே அது வந்து present tenseல இருக்கவே முடியாது. reported speech can never be in the present tense. ஏன்னா நீங்க அதை தெரிவிக்கிற நேரமே அது கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயமா தான் இருக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. direct speech வந்து present tenseல இருந்துச்சுன்னா reported speech வந்து past tense, அதாவது ஒரு காலம் பிந்தி நாங்க வந்து எழுதுவோம். direct speech already past tenseல கடந்த காலத்துல இருந்துச்சுண்டா indirect speech வந்து past perfect tenseல இருக்கும். past perfect tense உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிள்ளைகளுக்கு நான் குவிக்கா இங்க ஞாபகப்படுத்தி விடுறேன். past perfect tense நாங்க எப்படி எழுதுவோம்? had plus past participle. present perfect tense, present perfect tenseல direct speech இருந்துச்சுண்டா present perfectல direct speech இருக்குண்டா அது வந்து உண்டு have or has plus past participle. அதை நீங்க past perfect tenseக்கு தான் மாத்தணும். இப்போ வந்து உங்களுக்கு direct speech வந்து past perfect tenseல இருந்துச்சுண்டா நீங்க வந்து indirect speechலையும் அதாவது reported speechலையும் past perfect tenseலே தான் நீங்க வந்து அதை வச்சிருக்கணும். ஸோ டென்சஸ் அண்டு வர நேரம் இது இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்ய உங்களுக்கு இது நல்லாவே விளங்கும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட்டுக்கு மாற்றணும், பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே நீங்கள் எழுதலாம். A change in pronouns. ப்ரோனவுன்ஸோட சேஞ்சஸ் தான் நாங்கள் முதல்லையும் பார்த்தோம். ஸோ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இந்த ப்ரோனவுன்ஸும் அதோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறலாம், பொசசிவ் adjectiveஆக மாறலாம், அப்படின்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. A change in time and place expressions. அதாவது டுடே அண்டு அந்த வசனத்துல வந்துச்சண்டா that day அண்டு மாத்தணும். yesterday நேற்று அண்டு வந்ததுண்டா the day before or the previous day. முக்கியமாக மறக்கிற இடம் இதுதான். டென்ஸை மாற்றுவீங்க, ப்ரோனவுனை மாற்றுவீங்க, ஆனால் டைம் அண்ட் பிளேஸை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்ற வழக்கமாக மறக்கிறது. இதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சு மாற்றி எழுதணும். லாஸ்ட் வீக் போன வாரம்ன்றதை த வீக் பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் வீக் அண்டு மாற்றணும். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம்ன்றதை த ஃபாலோவிங் வீக் அண்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றி எழுதணும். டுமாரோ நாளை என்றதை த நெக்ஸ்ட் டே, த ஃபாலோவிங் டே அடுத்த நாள் என்று நீங்கள் மாற்றி எழுதணும். நவ் இப்பொழுது என்றதை தென் அப்பொழுது என்று மாற்றணும். ஹியர் இங்கே என்றதை there அங்கே என்று மாற்றி எழுதணும். திஸ் இது என்றதை that அது என்று எழுதணும். The structure of reporting is a little different depending on whether you report an imperative, a question or a statement. imperative என்றா என்ன? imperative என்றா ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. question என்றா கேள்வி, ஸ்டேட்மெண்ட் என்றா வசனம். அதாவது நீங்க எதை வந்து ரிப்போர்ட் பண்றீங்கன்றத பொறுத்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வசனத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும். இப்போ நாங்க இம்பெரட்டிவ்ஸுக்கு உதாரணம் பார்ப்போம். டிரெக்ட் ஸ்பீச், அமலி டூ ஆர்ட். இப்போ அமலிக்கு வந்து அம்மா சொல்றாங்க, என்ன கட்டளை இடுறாங்க? நீங்க வந்து ஆர்ட் கலை பாடத்தை வந்து எடுத்து செய்யுங்க, ஓவிய பாடத்தை எடுத்து செய்யுங்க.
அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி மாத்துறாங்க? She told Amali. So Amali's mother told Amali to do art. To என்ற அந்த கனெக்டிவ் வேர்ட் ரொம்பவே முக்கியம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஸோ வேற ஏதாவது மாறுபடுதா? இல்லை. ஸோ she told Amali to do art. இப்போ நாங்கள் இன்னொரு உதாரணம் எழுதலாம். Sit down. அமலிட அம்மா வந்து அமலிக்கு சிட் டவுன் ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்கண்டா நாங்கள் வந்து அதை எப்படி மாற்றி எழுதுவோம்? She told Amali to sit down. அவங்க அமலியை உட்கார சொன்னாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு உதாரணம் எழுதி பார்ப்போம். சமன். சமன் வந்து உங்களுக்கு ஒரு கட்டளை இடுறாருன்னு வைப்போம். அவர் என்ன கட்டளை இடலாம்? Draw 6 circles. 6 வட்டங்களை வரைங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி மாற்றி எழுதுவோம்? Someone told me to draw 6 circles. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இம்பெரட்டிவ்ஸ் கமாண்ட் வார நேரம் டு என்ற அந்த லிங்கிங் வேர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வசனங்களை எப்படி மாத்துறது? டிரெக்ட் ஸ்பீச். ஐ லைக் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஐ லைக் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்ற நேரம் அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இங்கே வந்து நோ பேக் ஷிஃப்ட் இந்த மாதிரியான ஒரு வசனம், அதாவது அவங்களுக்கு வந்து ஆங்கில இலக்கியம் வந்து பிடிச்சிருக்கு என்ற விஷயம் வந்து எப்பயுமே உண்மையாக இருக்க போறனால இந்த இடத்துல மட்டும் எந்த விதமான ஒரு பேக் ஷிஃப்ட்டும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால எடுக்க போறேன் அப்படித்தானே சொன்னாங்க. அதனால எப்படி மாற்றி எழுதுவோம்? ஐ லைக் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து she says that she likes இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஆங்கில இலக்கியம் தான் விருப்பமா. அந்த அர்த்தத்துல தான் இதுல வந்து நோ பேக் ஷிஃப்ட், இதுல வந்து டென்ஸ் வந்து மாறுபடாது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பேக் ஷிஃப்ட். இப்ப பேக் ஷிஃப்டோட அதாவது டென்ஸ் மாறி நாங்க எழுதணும்டா she said that she liked இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது நாங்க எப்படி மாத்தணும்? பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். அமலி கேர்ள் என்றனால ஐ வந்து ஷீயாக மாறும். ஸோ இங்கே வந்து தட்டும் இங்கே எங்களுக்கு முக்கியமான ஒரு கனெக்டிவ் வேர்ட். இம்பெரட்டிவ்ல டூ மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we can write I write short poems. எப்பயுமே நீங்கள் வந்து டிரெக்ட் ஸ்பீச் எழுதுகிற நேரம் கோட்டேஷன் மார்க்கோட எழுதணும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு கோட்டேஷன் மார்க்ஸ் தேவையில்லை. ஸோ we can say இதை வந்து அமலி சொல்கிறதா எடுத்துக்கொள்ளுவோம். ஐ ரைட் ஷார்ட் போயம்ஸ். இதுக்கு நாங்கள் எப்படி மாற்றி எழுதலாம்? அமலி said that ஐ வந்து ஷீயாக மாறும். ஷீ ரைட் வந்து பாஸ்ட் டென்ஸ் என்ன? wrote. That she wrote short poems. இப்படி நீங்க வந்து இதை மாத்தி எழுதணும். questions. இப்ப கேள்விகள் என்று வார நேரம் எங்களுக்கு ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. WH questions, yes or no questions. WH questions என்றா என்னெல்லாம் வரும்? what, where, when, why, who, how and WH and ஸ்டார்ட் பண்ற how என்றது ஒரு ஸ்பெஷல் வேர்ட். ஆனா இது அதையும் நாங்க இதுக்குள்ள தான் இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து நீங்க எப்படி மாத்துவீங்க? when do we have to hand over the application? அப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல he asked when do we என்றது வந்து they had to hand over the application.
அப்ப when வந்து அதே மாதிரி இருக்கு. yes or no questions வந்து can, should, must இப்படி ஆரம்பிக்கும். அதாவது இந்த கேள்வியை கேட்டா yes or no தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். So can I change the subjects? She asked whether she could change the subjects or if she could change the subjects. So can, should இந்த மாதிரி yes or no questions வர நேரம் நீங்க வந்து whether என்ற வேர்டையும் பாவிக்கலாம் அல்லது if என்ற வேர்டையும் பாவிக்கலாம். So here we can write another example. Can I choose art? எனக்கு வந்து ஆர்ட் பாடத்தை தெரிவு செய்ய முடியுமா? இதை வந்து நாங்க எப்படி மாத்தி எழுதலாம்? She asked whether she could choose art அல்லது if she could choose art. can வந்து could-ஆ மாறும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. can வந்து could-ஆ மாறனால நீங்க choose-ஆ அப்படியே எழுதலாம். வேற எந்த மாற்றமும் இல்லை. ரிமெம்பர், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து கொஸ்டினாவே வச்சிருக்க முடியாது. ஸோ கொஸ்டின் மார்க்கும் இல்லை. கொஸ்டினையும் நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி மாற்றி தான் எழுதணும். Now let's move on to the next activity. Activity 3, grammar. Write the following in reported speech. இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எப்படி எழுதுறதுன்னு தான் நாங்கள் ரொம்பவே அதிகமாக பார்த்தோம். இப்போ இந்த டிரெக்ட் ஸ்பீச் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றி எழுதணும். இப்போ முதலாவது டிரெக்ட் ஸ்பீச் எங்களுக்கு தார நேரம் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அது வந்து ஒரு இம்பெரட்டிவ் கமாண்டா, ஸ்டேட்மெண்ட்டா, அதே நேரம் ஒரு கொஸ்டனா. முதல்ல அதை நீங்கள் கவனிப்பீங்க. அதை கவனித்த பிறகு அது என்ன டென்ஸில் இருக்குது, என்ன ப்ரோனவுன் இருக்குது, அதே நேரம் டைம் அண்ட் பிளேஸ் ரெஃபரன்ஸ் இருந்தால் அதை எப்படி மாற்றுறது, இதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் வந்து இதை மாற்றி எழுதணும். ஸோ ஹியர் we can write, the teacher said to us, you need to select 3 optional subjects. அப்போ டீச்சர் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ you need to select 3 optional subjects. அதை நாங்கள் இங்கே எப்படி மாற்றி எழுதினோம்? the teacher said that என்று மாற்றி எழுதலாம். இல்லாட்டி the teacher told us என்றும் எழுதலாம். the teacher said that you need to என்ற நேரம் இதை நாங்கள் மாற்றி எழுதுறனால we have to write we need to select 3 optional subjects. அப்ப imperative என்றனால tense change எதுவுமே இல்லை. ஸோ இதில் நாங்கள் எதெல்லாம் மாற்றிருக்கோம்? யூ வந்து வியாக மாற்றிருக்கோம். அதே நேரம் செட் டு அஸை வந்து செட் தட் அண்டு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இதே மாதிரி என்னோட சேர்ந்து மற்ற சென்டென்சஸையும் என்னோட சேர்ந்தே நீங்கள் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். ஃபர்சானா செட் டு மீ, ஃபர்சானா வந்து எனக்கு சொன்னாங்க, ஐ ஹாவ் டு பை சம் ஸ்டாம்ப்ஸ், அவங்க வந்து ஸ்டாம்ப்ஸ் முத்திரைகள் வாங்கணும் என்று சொன்னாங்களாம். ஸோ we can write ஃபர்சானா said that, statement என்றனால that, I have to buy, அவங்க அதை போய் வாங்கணும். ஸோ அது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ we have to change it as I வந்து ஷீயா மாறும். ஏன்னா ஃபர்சானா ஒரு கேர்ள்ட பேர். that she have வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு மாறும். had to buy some stamps. ஸோ இதில் நாங்கள் என்னெல்லாம் மாற்றிருக்கோம்? said to me என்றது வந்து said that என்று மாற்றிருக்கோம். I வந்து ஷீயாக மாற்றிருக்கோம். have வந்து had ஆக மாற்றிருக்கோம். My parents said to me, don't get late. என்ற பெற்றோர்கள் எனக்கு கூறினாங்க, நேரம் தாழ்த்தி வர வேண்டாம் என்று. don't get late என்ற என்ன அர்த்தம்? do not get late.
So let's first of all write this. My parents told me do not get late. நாங்க எப்படி indirect speechக்கு மாத்தி எழுதலாம்? Not to get late and மாத்தி எழுதலாம். Pradeepa asked me, where did you go yesterday? Here we have a WH question. Pradeepa என்னட்ட கேட்டாங்க, நேத்து நீங்க எங்க போனீங்கன்னு. So we can write Pradeepa asked me. Me என்ற நேரம் எனக்கிட்ட கேள்வி கேட்டா அதை நாங்க மாத்தி எழுதணும். Asked me where did you go yesterday என்றது வந்து எப்படி மாறுபடும்? Where I had gone. So இது கேள்வி வந்து ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்கிறனால எங்க reported speech வந்து நாங்க past perfectல எழுதணும். Where I had gone yesterday நாங்க எப்படி மாத்தலாம்? The previous day என்று எழுதலாம். Where I had gone the previous day. So இங்க வந்து எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு இல்லையா? எங்களுக்கு வந்து where அதே மாதிரி இருந்தது. ஆனா did you go என்றது நாங்க you என்றது ப்ரோனவுனை நாங்க I என்று மாத்தினோம். did go என்ற பாஸ்ட்ல இருந்ததை வந்து நாங்க past perfectக்கு மாத்திருக்கோம். had gone yesterday டைம் ரெஃபரன்ஸை நாங்க the previous day என்று மாத்தி எழுதியிருக்கோம். இன்னொரு asked Mihiri, can you lend me your notes tomorrow? இது வந்து ஒரு yes or no question. So we can write இன்னொரு asked Mihiri. Can என்ற நேரம் if or whether நீங்க எழுதலாம். Mihiri whether you வந்து இங்க she ஆ மாறும். whether she could lend your notes வந்து her notes ஆக மாறும். whether she could lend him அவருக்கு me வந்து him ஆக மாறும். whether she could lend him your notes வந்து her notes ஆக மாறும். her notes tomorrow tomorrow நாங்க வந்து the following day அல்லது the next day என்று மாத்தி எழுதலாம். So இன்னொரு asked Mihiri whether she could lend him her notes the following day. Let's change these sentences also into reported speech. மேலதிகமா எக்ஸசைஸ் செய்ய தான் உங்களுக்கு இந்த லெசன் வந்து இன்னும் நல்லா விளங்கும். My uncle said to us, I bought a car. எங்கட மாமா எங்களுக்கு சொன்னார் அவர் வந்து ஒரு கார் வாங்கிட்டாருன்னு. So my uncle told us that he had bought a car. Or my uncle said that I வந்து he ஆ மாறும். bought வந்து past perfect ஆ மாறும். that he had bought a car. My teacher asked me ஒரு கேள்வி. where is your sister? WH கேள்வி. So we can write my teacher asked where my sister was. your வந்து இங்க my sister is வந்து present tenseல இருக்குது pastக்கு மாறும். where my sister was. The tourist guide asked them, can you speak Italian? tourist guide வந்து கேட்டிருக்கிறார், உங்களுக்கு வந்து இட்டாலியன் மொழி பேச தெரியுமா? ஸோ இங்கே நாங்கள் எழுதலாம் the tourist guide asked them,
இது ஒரு can yes or no question என்றனால ask them whether you என்ற நேரம் them என்றது plural என்றனால இங்கே வந்து you வந்து they ஆ மாறும். whether they could speak Italian. Pradeep asked me, when do we have to make the parcels? இது ஒரு WH கேள்வி. பிரதீப் என்ன கேட்டிருக்கிறார்? எப்ப நாங்க வந்து இந்த பார்சல் எல்லாத்தையும் செய்யணும்? So we can write Pradeep asked me when we had to when we have வந்து had ஆ மாறும் had to make the parcels. The caretaker told the children, don't play on the grass. இது வந்து imperative-ஆ statement-ஆ question-ஆ? இது ஒரு imperative. caretaker பிள்ளைகளை பார்த்து கொள்றவங்க பிள்ளைகளுக்கு என்ன கட்டளை இட்டிருக்காங்க? புல் மேல விளையாட வேண்டாம். So we can write the caretaker told the children do not என்றதை நாங்க not to play அப்படின்னு மாத்தலாம். play on the grass. I hope you understood how to change direct speech into reported speech. Activity 4 is a listening activity. You are going to listen to a description of the favorite optional subjects selected by a group of students. நீங்க வந்து எதை கேட்க போறீங்களாம்? பிள்ளைகளுக்கு மிக பிடித்த optional subjects பத்தி ஒரு விபரத்தை தான் கேட்க போறீங்க. Listen to this description and label the graph in activity 3 of unit 10 in your workbook. Now complete activities 3 and 4 in unit 10 of your workbook. இந்த activity-ய நாங்க workbook activities செய்யற நேரம் பார்ப்போம். Activity 5 reading. But he did not give up. ஆனா அவரோட முயற்சியை அவர் கைவிடவில்லை என்ற தலைப்புக்கு கீழே நாங்க விடாமுயற்சியை பத்தி ஒரு உதாரணத்துக்கு நாங்க ஒரு கதையை வாசிச்சு பார்ப்போம். At around 5:30 in the evening on December 10th, 1914, a huge explosion broke out in West Orange, New Jersey. டிசம்பர் 10ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு மாலை 5:30 போல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு எங்க நடந்திருக்கு? வெஸ்ட் ஆரஞ்ச், நியூ ஜெர்சி, அமெரிக்கால இருக்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. It happened in the famous inventor Thomas Edison's plant. இது எங்க நடந்திருக்கு இந்த வெடிப்பு? மிக பிரபலமான கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசன் அவர்களது பிளான்ட் அவரது தொழிற்சாலையில தான் நடந்திருக்கு. In no time, most of the buildings were in flames. மிகவும் குறைவான நேரத்திலேயே ரொம்பவே சீக்கிரமாவே அவரோட கட்டிடங்கள் எல்லாமே தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. Although many fire departments rushed to the scene, the fire was too powerful to be put out quickly. நிறைய தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாம் வந்து தீயை அணைக்க வந்து முயற்சி செய்தாலும் அந்த தீ வந்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தனால அதை மிக வேகமாக தீயை வந்து அணைக்க முடியவில்லை. Edison's 24-year-old son Charles painfully watched the fire destroy his father's work. எடிசன் 24 வயதுடைய மகன் சார்ல்ஸ் வந்து மிக மிக கவலையோட இந்த நெருப்பு, இந்த தீ வந்து அவரது
தந்தையிட வேலையை எப்படி வந்து அழிக்குது என்றதை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். எடிசன் calmly walked over to him. ஆனா எடிசனுக்கு வந்து இந்த கவலை இல்லை. அவர் ரொம்பவே அமைதியாக மகன்கிட்ட போயிருக்கிறார். In a soft voice he told his son, go and call your mother and all her friends. அவர் வந்து ரொம்பவே மிருதுவான தொனியில மகன்கிட்ட சொல்லியிருக்கார், உங்களோட அம்மா கிட்ட போய் சொல்லி அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களோட நண்பர்களையும் வேணா கூட்டிட்டு வர சொல்லுங்க. They'll never see a fire like this again. இப்படிப்பட்ட ஒரு தீய அவங்க வாழ்க்கையில இனிமே பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வந்து அவரோட கட்டிடம் எறிகிறத வந்து பார்க்க சொல்லியிருக்கிறார். When Charles objected, ஆனா சார்ல்ஸ் மகன் வந்து ஏலாது, இது என்னது ஒரு விசித்திரமான ஒரு கோரிக்கைன்னு ஏலாதுன்னு சொல்லியிருக்கிறார். எடிசன் said, it's all right. பரவாயில்ல. We've just got rid of a lot of rubbish. நாங்க வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் தான் இதுல அழிஞ்சு போயிருக்கேன்னு எடிசன் வந்து மிக மிக அமைதியாக சொல்லியிருக்கிறார். எடிசன் கூட வெப்ட். அவரோட வாழ்க்கையில சாதிச்ச நிறைய விஷயங்கள் தீ பற்றி எரியுது. ஆனா அதை பார்த்துட்டு அவர் அழுதிருக்கலாம். Yelled in anger, கோபத்துல கத்தி இருக்கலாம். Or locked himself in his house in a state of depression. ஆனா அவர் வந்து அவரோட வீட்டுக்குள்ள தன்னைத்தானே போட்டு மூடிக்கொண்டு அவர் வந்து மிகுந்த மன உளைச்சல் அப்படியே முடங்கி போயிருக்கலாம். But instead, he put on a smile and told his son to call his mother to enjoy the spectacle. ஆனா அதை எதுவுமே அவர் செய்யாம அவர் ஒரு புன்சிரிப்போட மகன்கிட்ட உங்களோட அம்மாவையும் அவங்களோட நண்பர்களையும் வர சொல்லுங்க, வந்து இந்த விந்தையான நிகழ்வை, இந்த அபூர்வமான நிகழ்வை வந்து பார்த்து மகள சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். Later at the scene of the blaze, பிறகு இந்த தீ நடந்து கொண்டிருக்கிற இடத்துல எடிசன் told one of the reporters, although I am over 67 years old, I'll start all over again tomorrow. வந்திருந்த நிருபர்கள் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் 67 வயசு எனக்கு முடிஞ்சு, நான் வந்து எனக்கு வயது போயிட்டு, ஆனா நான் நாளைக்கே வந்து மறுபடியும் என் வேலையை ஆரம்பிப்பேன். He stuck to his word and immediately began the crucial task of rebuilding his plant. அவர் சொன்ன சொல்லை தவறாம அடுத்த நாளே வந்து அவர் வந்து முக்கியமான வேலையான அவரது அழிந்து போன அவரது கட்டிடங்கள் எல்லாத்தையும் தொழிற்சாலையை வந்து அவர் வந்து மறுபடி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். The flames had destroyed years of priceless records and prototypes. அந்த தீயானது, the flames, தீயானது எத்தனையோ வருடங்களாக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த மிக பெருமதியான விலை மதிப்பில்லாத ஆவணங்கள் மற்றும் மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே அது அழித்து விட்டுருச்சு. But after just 3 weeks, வெறும் 3 வாரங்கள்ல, with a loan from his friend Henry Ford, Edison got a part of the plant up and running again. வெறும் 3 வாரத்துல நண்பர் ஹென்ரி ஃபோர்ட் அவர்களுக்கிட்ட இருந்து ஒரு சிறிய கடனை வாங்கி அவர் தொழிற்சாலையில ஒரு பகுதியை மீள் கட்டி மறுபடி அவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். His employees worked double shifts and set to work producing more than ever. அவரது கீழே வேலை செய்கிறவங்க எல்லாம் டபுள் ஷிஃப்ட்ஸ், 2 தடவை 2 வேலை நேரங்கள் எல்லாம் செய்து மறுபடியும் வந்து அவரோட வேலையில கவனம் செலுத்தியிருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இன்னும் அதிகமாக வேலை செஞ்சிருக்காங்க. Edison became a legend in history because he did not give up easily. எடிசன் அவர்கள் வந்து வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு மனிதர். லெஜெண்டா அங்க மறக்க முடியாத மனிதராக மாறி இருக்கிறதுக்கான காரணம் அவர் மிகுந்த சுலபமாக அவர் முயற்சியை கைவிட்டதில்லை. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்கி இருக்கும். நீங்களும் ஒரு நாளும் உங்களோட முயற்சியை வந்து ரொம்ப சுலபமாக கைவிடக்கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவரது கண்டுபிடிப்பான மின்குமிழியோட உள்ள ஒரு புகைப்படம் தான் இது. Activity 6. Read the passage but he did not give up and answer the questions. இப்போ நாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுவோம். What happened on December 10th, 1914? இந்த நாள் அன்றைக்கு என்ன நடந்தது? A huge explosion broke out. மிகப்பெரிய
ஒரு தீ வெடிப்பு அல்லது ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கின்ற எழுதுறோம். Where did this incident happen? இந்த சம்பவம் எங்க நடைபெற்றிருக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன் தொழிற்சாலையில தான் இது நடந்தது. So we can write in Thomas Edison's plant. What did Edison want his son to do? எடிசன் அவர் மகன் கிட்ட முன்வைத்த ஒரு விசித்திரமான கோரிக்கை என்ன? அவர் மகன்கிட்ட போய் சொன்னார், உங்களோட அம்மாவையும் அவங்களோட நண்பர்களையும் தீ எப்படி பற்றி எரியுதுன்ற இந்த அபூர்வமான காட்சியை பாருங்கன்னு சொல்ல சொன்னார். So here we can write short answer is to call his mother and her friends to come and watch the flames. Full answer enda eppadi eluduveenga? Edison wanted his son to call his mother and her friends to come and watch the flames. What did Edison tell his son? Edison அதிர்ச்சி அடைந்து ரொம்பவே கவலையா இருந்த அவரோட மகன்கிட்ட என்ன சொன்னார்? அதுக்கு நாங்க பேசேஜ்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச்சை நாங்க எடுத்து எழுதுவோம். இட்ஸ் ஆல் ரைட், அது பரவாயில்ல என்று அவர் சொல்லியிருந்தார். We just got rid of a lot of rubbish. இந்த வசனத்தை நாங்க அப்படியே எடுத்து எழுதலாம். How did Edison react to the incident? எடிசன் அவர்கள் இந்த இன்சிடென்ட்டுக்கு எவ்வாறு, இந்த சம்பவத்தை பார்த்து அவர் எவ்வாறு உணர்ந்தார், எவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டார்? அவர் ரொம்பவே ஒரு விதமான தத்துவ கண்ணோட்டத்தோட தான் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்திருக்கிறார். So here we can write a full answer. Edison reacted to the incident calmly and wisely. Who helped Edison with a loan? யார் அவருக்கு ஒரு சிறிய கடன் ஒன்றை கொடுத்தார்? ஹென்றி ஃபோர்ட் என்ற அவருடைய நண்பர். லேர்னிங் பாயிண்ட், அங்க இன்னொரு முக்கியமான ஒரு லேர்னிங் பாயிண்ட்ல தான் இப்ப இருக்கிறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நவுன்ஸ், பெயர் சொற்களை நாங்க எவ்வாறு பிரிக்கலாம்ன்றதை பார்ப்போம். கான்கிரீட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். கான்கிரீட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் நாங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம். கான்கிரீட் நவுன்ஸ் ரிஃபர் டு பிசிக்கல் திங்ஸ். கான்கிரீட் நவுன்ஸ் என்ன? எங்களால தொடக்கூடிய, கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை நாங்க கான்கிரீட் நவுன்ஸ் என்று சொல்லலாம். people, objects, places, substances. substances என்ன? ஒரு சில வேதியியல் பொருட்கள். இப்போ நாங்க ஒரு சில கெமிக்கல்ஸை நாங்க கண்ணால பார்க்கலாம் இல்லையா, அந்த திரவங்களை, அதெல்லாமே நாங்க கான்கிரீட் நவுன்ஸா தான் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் refers to events, states, activities, occasions, etc. இதுவும் பெயர் சொல்தான், ஆனா நாங்க கண்ணால பார்க்க முடியாது, நாங்க இதை உணரலாம். உதாரணத்துக்கு freedom, freedom, luck, kindness,
லவ். உணர்வுகள் எல்லாமே நாங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸாக பார்க்கலாம். ஸோ நவுன்ஸ் என்று வர நேரம் நாங்கள் இதை கான்க்ரீட் அல்லது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸாக பிரித்து பார்க்கலாம். அது ஒரு விதமான கிளாசிஃபிகேஷன். கவுண்ட் ஆர் மாஸ் நவுன்ஸ். இன்னொரு விதமாக நாங்கள் எவ்வாறு பிரிக்கலாம்? Count nouns refer to things that can be counted and so can have a plural form. எந்த பெயர் சொற்கள் எல்லாம் எங்களால் எண்ண முடியுதோ அதற்கு பன்மை இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கவுண்ட் நவுன்ஸ் என்று சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள் டேபிள்ஸ், கார் கார்ஸ், பிளான்ட் பிளான்ட்ஸ், ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ். இது எல்லாமே கவுண்ட் நவுன்ஸ், அதாவது எண்ணக்கூடிய பெயர் சொற்கள். மாஸ் நவுன்ஸ் refer to substances, qualities etc. that are not countable. எதெல்லாம் எண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து mass nouns. Mass nouns normally have no plural form. பொதுவாக mass nounக்கு வந்து பன்மை வார்த்தை வந்து இல்லை. உதாரணத்துக்கு வந்து நாங்க வாட்டரை எடுத்துக்கொள்ளலாம். வாட்டர் வாட்டர்ஸ் என்று எழுத மாட்டோமே, அதனால வாட்டர் வந்து ஒரு மாஸ் நவுன். திரவங்கள் எல்லாமே பொதுவாக மாஸ் நவுன்ஸ் தான். However, the same noun may belong to both categories. ஒரு சில நேரங்கள்ல ஒரே பெயர் சொல் வந்து கவுண்ட் நவுனாகவும் இருக்கலாம், மாஸ் நவுனாகவும் இருக்கலாம். Her hair is brown. அவங்களோட தலைமுடி வந்து கபில நிறமானது. I found a hair in my soup. இந்த இடத்துல வந்து நான் ஒரு முடியை என்ற சுப்பில் பார்த்தேன்னு நீங்கள் வந்து இங்கே கவுண்ட் பண்ணி சொல்கிறீங்க. நாங்கள் ஆனால் இங்கே வந்து a hair என்று சொல்ல முடியும், ஆனால் 2 hairs 3 hairs 4 hairs என்று சொல்ல முடியாது. ஸோ her hair is brown என்ற நேரம் இது மாஸ் நவுன். I found a hair in my soup என்ற நேரம் இது வந்து கவுண்ட் நவுனாக நாங்கள் வந்து பார்க்கலாம். ப்ராப்பர் ஆர் காமன் நவுன்ஸ். இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷன் பிரிவு நாங்கள் எப்படி வந்து பெயர் சொற்களை பிரிக்கலாம்? ப்ராப்பர் நவுன்ஸாக பிரிக்கலாம். அப்படி என்றால் என்ன? டினோட் அன் இண்டிவிஜுவல் பர்சன், பிளேஸ் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு ஆளுட பெயர் இடத்திட பெயராக இருக்கலாம். இட் ஜெனரலி ஹேஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம். இப்போ உங்களோட பெயருக்கு ப்ளூரல் ஃபார்ம் பன்மை கிடையாது. A proper noun normally begins with a capital letter. பொதுவாக ப்ராப்பர் நவுன் இப்போ உங்களோட பேரை நீங்கள் வந்து முதல் எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டராக தான் எழுதுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கயன் வந்து ஒரு ஆளுட பெயர். எஹலியகொடன்றது இலங்கையில் இருக்கிற ஒரு இடம். ஸ்ரீலங்கா வந்து நாடு. அப்போ நாட்டிட பெயராக இருக்கலாம், இடத்திட பெயராக இருக்கலாம், ஆளுட பெயராக இருக்கலாம். ஏன் 7 days of the week, 12 months of the year, இந்த பெயர் எல்லாமே முதல் எழுத்து வந்து கேபிட்டலைஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். Common nouns classify things into types. All the count and mass nouns discussed above are common nouns. நாங்கள் இப்போ மேலே கதைச்ச எல்லா கவுண்ட் நவுன்ஸாக இருக்கலாம், மாஸ் நவுன்ஸாக இருக்கலாம், அது எல்லாமே பொதுவான பெயர் சொற்கள். ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். காமன் நவுன்ஸ்ன்றது வந்து சாதாரணமாக பொதுவான பெயர் சொற்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு டாக், ட்ரீ, வாட்டர் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நார்மலாக தான் எழுதுவீங்க, கேபிட்டலைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் நிறைய வித்தியாசமான முறைகளில் வந்து எங்களால் நவுன்ஸை வந்து பிரிக்க முடியுது. Activity 7 Vocabulary. Write the following nouns taken from the passage in the correct column. முதலாவது நாங்கள் இந்த வேர்ட்ஸை வாசித்து பார்ப்போம். சார்ல்ஸ், ரபிஷ், ஹிஸ்ட்ரி, ஒர்க், எடிசன், வேர்ட், பிளான்ட், ஸ்பெக்டக்கிள், ஹென்ரி, ஃப்ளேம், ஃபயர், வெஸ்ட் ஆரஞ்ச், நியூ ஜெர்சி, டிப்ரெஷன், டாஸ்க். இப்போ நாங்கள் இந்த வேர்ட்ஸை வந்து கவுண்ட் நவுன்ஸா, மாஸ் நவுன்ஸா, அதே நேரம் வந்து ப்ராப்பர் நவுன்ஸா ரெண்டு வந்து நாங்கள் பிரித்து எழுதணும். Now complete activity 5 in your unit 10 of your workbook. இது ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டி, பட் நாங்கள் இங்கேயே செஞ்சு பார்ப்போம். இப்போ கவுண்ட் நவுன்ஸ் என்று வர நேரம் இதில் நாங்கள் வந்து எந்தெந்த வார்த்தைகள் எடுக்கலாம்? இதில் வந்து நாங்கள் எண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது பிளான்ட் எடுக்கலாம்,
word எடுக்கலாம். plant, plants. word, words. அதே நேரம் task எடுக்கலாம். task எடுக்கலாம். வேற என்ன words எல்லாம் எடுக்க முடியும்? We can also take the word flame. நாங்க இந்த இடத்துல வந்து இதை நாங்க flame வந்து ஏன் வந்து நாங்க வந்து இதை கவுண்ட் நவுனா எடுக்கிறோம்? flames, தீப்பொறிகள் என்றது வந்து எங்களுக்கு எண்ணக்கூடியதாக இருக்குது. அதுதான் நாங்க அதை கவுண்ட் நவுனாகவும் எடுக்கலாம். அதே நேரம் flame வந்து நாங்க மாஸ் நவுனாகவும் எடுக்கலாம். இப்போ நாங்க மாஸ் நவுனை பார்ப்போம். எண்ண முடியாதது, ஆனா அது வந்து பெயர் சொற்கள். So we can write history, rubbish, rubbish. அதே நேரம் work என்றது வேலை, அதுவும் ஒரு mass noun. We can also write spectacle, depression, fire. அதே நேரம் வந்து நாங்க ஃப்ளேமையும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணலாம். தீ என்றதையும் ஒரு அர்த்தத்துல வந்து நாங்க எண்ண முடியாது. மீதம் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து இங்க ப்ராப்பர் நவுன்ஸா இருக்கும். சார்ல்ஸ் என்றது ஒரு பெயர், எடிசனும் பெயர், ஒரு ஆள்ட பெயர், ஹென்ரிவும் வந்து ஒரு ஆள்ட பெயர், வெஸ்ட் ஆரேஞ்ச் என்றது ஒரு இடத்திட பெயர், நியூ ஜெர்சி என்றதும் ஒரு இடத்திட பெயர். Activity 8 is a reading activity. A day without the sun. சூரியன் இல்லாம ஒரு நாள் இருந்தா எப்படி இருக்கும்? இதை நீங்க பிள்ளைகள் இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்க அதை கற்பனை பண்ணி இந்த பேசேஜை வாசிச்சு பார்ப்போம். Have you ever wondered how important the sun is to us here on earth? என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா சூரியன் வந்து பூமிக்கு எவ்வளவு முக்கியம் என்று? What would happen if the sun suddenly disappeared? திடீரென்று சூரியன் மாயமா மறைஞ்சிட்டா பூமிக்கு என்ன நடக்கும்? The sun is a star. சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம். And it is the center of our solar system. சூரியன் தான் எங்கட சூரிய மண்டலம், எங்கட கோள் மண்டலத்துக்கு நடுவில் இருக்கு. Everything in our solar system revolves around the sun. எல்லா கோள்களும் வந்து சூரியனை சுற்றித்தான் வருது. Therefore, the sun is crucial to life on earth as well as to the existence of all the other planets around us. ஆகையால் சூரியன் வந்து பூமியில உயிர் வாழ்றதுக்கும் முக்கியம், அதே நேரம் மற்றைய கோள்களும் இருக்கிறதுக்கும் சூரியன் மிக மிக முக்கியமானது. The sun's immense mass draws all the other planets in the solar system towards it. சூரியனின் மிகப்பெரிய அளவானது வந்து மற்றைய கோள்கள் சூரியனை ஈர்த்து விசைக்கும், அதே நேரம் வந்து அது சுற்றி வர்றதுக்கும் மிக முக்கியமாக இருக்கு. Since the earth and all the other planets are moving very fast through space, the sun's presence keeps them moving around it. பூமியும் மற்றைய கோள்களும் வந்து மிக மிக அதிகமான வேகத்துல விண்வெளியில சுத்தி கொண்டிருக்கிறனால, சூரியன் இருக்கிறனால தான் அது வந்து பூமியும் மற்ற கோள்களும் ஒரே மாதிரியான ஒரு பிரயாணத்துல போறத அதால செய்ய முடியுது. If the sun were to suddenly disappear, திடீரென்று
சூரியன் மறைஞ்சால் the earth and the other planets would continue their forward motion and fly off into outer space in a straight line. சூரியன் திடீரென்று மறைஞ்சா அந்த ஈர்ப்பு இல்லை. அப்ப என்ன நடக்கும்? பூமியும் மற்ற கோள்களும் மிக வேகமாக சுத்தி சுத்தி போய் அது ஒரு நேர்கோட்டில் விண்வெளிக்கிட்ட அப்படியே வெளியில போயிடும். எல்லாம் ஒரே மாதிரி ஒரே இடத்துல பிரயாணம் செய்யாது. So what would happen to us if the sun suddenly went out? திடீரென்று சூரியன் இல்லாம போனா எங்களுக்கு என்ன நடக்கும்? As light from the sun takes 8.5 minutes to reach the earth, we wouldn't notice it immediately. But 9 minutes later, we would find ourselves in complete darkness. சூரியன்ல இருந்து ஒளிக்கதிர்கள் பூமிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8.5 நிமிடங்கள் தேவையாம். அப்ப சூரியன் இல்லாம போனா 8.5 நிமிடத்துக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா 9வது நிமிடம் திடீரென்று எங்களுக்கு இருள் சூழ்ந்து போயிடும். As the sun was illuminating the moon, சூரியனால தான் நிலாவுக்கும் ஒளி கிடைக்குது. அதனால சூரியன் இல்லாம நிலாவும் எங்களை கண்ணுக்கு தெரியாது. The same would happen to many other celestial bodies in the sky. அதேதான் மற்றைய விண்ணுலக பொருட்களுக்கும் வானத்துல நடக்கும். பூமியிலிருந்து எங்களால எதுவுமே பார்க்க முடியாது. Such as planets, which we see only because of the sun's reflected light. சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறனால எந்தெந்த கோள்களை எல்லாம் நாங்க பூமியிலிருந்தே பார்த்து ரசிக்கிறோமோ அந்த கோள்களை எல்லாம் எங்களால பார்க்க முடியாது. They too would disappear in a similar fashion like the moon. நிலாவை போலவே அந்த மற்றைய விண்ணுலக பொருட்களும் மாயமா மறைஞ்சிரும். மறையாது, அதாவது எங்கட கண்ணுக்கு புலப்படாது. Without the sun's warmth, Earth would quickly become a much colder place. சூரியன் வெப்பம் இல்லாதனால பூமி ஒரு குளிரான ஒரு கோளாக மாறிடும். Fortunately, Earth retains enough heat fairly well. அதிர்ஷ்டவசமாக பூமியால ஓரளவுக்கு ஒரு வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். So humans would not freeze instantly. அப்ப நாங்க மனிதர்கள் உடனடியா அப்படியே பனிக்கட்டியா உறைஞ்சு போக மாட்டாங்க. பட் within a year, ஆனா ஒரே வருடத்துல சூரியனே இல்லாம நாங்க ஒரு வருஷத்துக்கு பூமியில நாங்க வாழ்ந்தோம்னா the global surface temperature could drop well below -100 degree Fahrenheit. சூரியனே இல்லாட்டி ஒரே வருடத்துல என்ன நடக்குமாம்? பூமியிட தட்பவெப்ப நிலையானது -100 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கும் போயிருமாம். However, with time, it will continue to drop to about -400 degree Fahrenheit. இப்படியே போனா ஒரு சில வருடங்கள்லேயே கிட்டத்தட்ட -400 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கும் போயிருமாம். அது மிக 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 குளிரான ஒரு கோளாக பூமி மாறிடும். Without the sun's rays, all photosynthesis on earth would stop. சூரிய கதிர்கள் இல்லாம தாவரங்கள்ல photosynthesisம் நடக்காது. All plants would die and eventually all animals that rely on plants for food, including humans, would die too. சூரியன் இல்லாம தாவரங்களால போட்டோசிந்தசிஸ் செய்ய முடியாம அதால உயிர் வாழ முடியாது. ஏன்னா போட்டோசிந்தசிஸ் மூலமா தான் அது அதோட உணவை பெற்றுக்கொள்ளுது. சூரியன் இல்லாம தாவரங்களால வாழ முடியாது. அப்ப போட்டோசிந்தசிஸ் இல்லாம தாவரங்கள் சாக, அதே நேரம் ஒரு சிறிய காலத்திலேயே தாவரங்களை நம்பி இருக்கிற மிருகங்கள், அந்த மிருகங்கள்ல மனிதர்களும் அடங்குவாங்க. மிருகங்களும் இறந்து போகும், மனிதர்களும் இறந்து போவாங்க. While some inventive humans might be able to survive on a sunless earth for several days, months, or even years, life without the sun would eventually prove to be impossible on earth. ஒரு சில மிக நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரியான திறன் கொண்ட மனிதர்களால
ஒரு சில நாட்கள், மாதங்கள், ஏன் ஒரு சில வருடங்கள் கூட பூமியில வாழ முடியும். ஆனா நீண்ட நெடுங்காலத்துக்கு சூரியன் இல்லாம பூமியில மனிதர்களால வாழ முடியாது. Activity 9. Match the paragraphs with the subheadings. எங்களுக்கு இங்க subheadings கொடுத்திருக்காங்க. இந்த subheadings தான் நாங்க இப்ப போய் மேட்ச் பண்ணணும். No sun, no light. சூரியனும் இல்ல, எங்களுக்கு வெளிச்சமும் இல்ல. Sun and other planets. சூரியனும் ஏனைய கோள்களும். The sun and its warmth. சூரியனும் அதன் கதகதப்பும் அல்லது வெப்பமும் என்று சொல்லலாம். Food without the sun. சூரியன் இல்லாம எங்களுக்கு உணவு இருக்கா? The star called the sun. சூரியன் எனும் நட்சத்திரம். The sun and the moon. சூரியனும் நிலாவும். Now complete the activity 6 in unit 10 of your workbook. இப்போ நாங்க முதலாவது இந்த உபதலைப்புகளை பேராகிராஃபோட போய் இணைச்சு பார்ப்போம். அப்போ முதலாவது சப்ஹெட்டிங்கா நாங்க the star called sun என்று நாங்க இதுக்கு லேபிள் பண்ணலாம். ஏன்னா இதுல the sun is a star என்று அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அது எப்படி நடுவுல இருக்குன்றதை பத்தி எல்லாம் விவரிச்சிருக்கிறாங்க. செகண்ட் சப்ஹெட்டிங்ல நாங்க எதை பார்க்கலாம்? Sun's immense mass draws all the other planets. அப்ப இது சூரியனும் மற்ற கோள்களும். Sun and other planets. பிறகு நாங்க எதை பார்க்கணும்? So what would happen to us if the sun suddenly went out? அப்ப இது எங்களுக்கு no sun, no light. சூரியன் இல்லாம எங்களுக்கு வெளிச்சமும் இல்லை. No sun, no light ன்னு நாங்க இங்க உபதலைப்புல எழுதலாம். As the sun was illuminating the moon. இது சூரியனையும் நிலாவையும் பத்தி. So we can write the sun and the moon. Without the sun's warmth. அப்ப சூரியனும் அதோட வெப்பம் அந்த கதகதப்பையும் பத்தி தான் நாங்க இங்க பார்த்தோம். So we can write the sun and its warmth. Without the sun rays, all photosynthesis on earth would stop. அதாவது சூரியன் இல்லாம எங்களுக்கு உணவும் இல்லை என்ற அர்த்தத்தை தான் இங்க நாங்க பார்க்கிறோம். So we can write food without the sun. இவ்வாறு சரியான பந்திகளுக்கு சரியான உபதலைப்பு நாங்க இடணும். மேலதிகமா ஆக்டிவிட்டி 6 யூனிட் 10ல உள்ள ஆக்டிவிட்டிஸையும் நாங்க பிறகு செஞ்சு பார்க்கலாம். Activity 10 Pronunciation. Pronounce the following words taken from the passage A Day Without the Sun. இதுல எங்களுக்கு ஷ சவுண்டும் ஃப சவுண்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ நாங்க இதை வாசிச்சு பார்ப்போம். Crucial, fashion, motion, enough, freeze, photosynthesis. இதுல கவனிச்சு பார்த்திருப்பீங்க ஷ சவுண்டும் ஃப சவுண்டும் எந்தெந்த இடத்துல வருது, எந்தெந்த எழுத்துக்கள் மூலமாவும் நீங்க இதை புரிஞ்சு கொள்ளலாம். Activity 11 Pronunciation. Copy this table and write 3 more words with similar sounds for each column. Compare your list with your friends. Pronounce the words you have written. இப்போ நாங்க crucial, fashion, motion அதே போல அதே நேரம் enough, freeze, photosynthesis இந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே தொனியில நாங்க மேலதிகமான எக்ஸாம்பிள்ஸை எழுதி பார்ப்போம். Now we have written the examples. இப்போ நாங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்ப்போம். Crucial, official,
judicial, artificial, facial, commercial. எல்லாம் இந்த CI pronunciationோட உங்களுக்கு ஷ சத்தம் வருது. Fashion, cushion, fusion, dash, sharp, shiver. SH pronunciationோட உங்களுக்கு ஷ சத்தம் வருது. Motion, education, population, presentation. இதில் வந்து எங்களுக்கு TI ஓட வந்து இந்த ஷ சத்தம் வருது. நம்ம இப்போ ஃப சத்தம் போய் பார்க்க போகிறோம். Enough, cough, rough, tough. GH என்ற pronunciationோட ஃப சத்தம் வருது. Freeze, fly, friend, freedom. ரொம்பவே சுலபமானது. F என்ற லெட்டரோட ஃப சத்தம். Photosynthesis, phonics, phrase, pharmacy. PH சத்தத்தோட எங்களுக்கு ஃப சத்தமும் வருது. So like this, you need to write more examples. Now complete activity 7 in unit 10 of your workbook. அப்போ workbook activity-யை நாங்கள் workbook activity செய்கிற நேரம் எழுதி பார்ப்போம். Activity 12. Here is a story of two groups of people who had the courage and determination to overcome adversity through innovation. Two groups of people. ரெண்டு குழு மக்கள் வந்து என்ன செய்திருக்காங்களாம்? மிக கடினமான ஒரு சூழலை வந்து அவங்களோட துணிச்சலாலையும் அவங்களோட முயற்சியாலையும் அவங்க எப்படி கடந்து வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். They brought the sun down. அவங்க சூரியனையே கீழே கொண்டு வந்தாங்களாம். The villages of Jukan, Norway and Viganella, Italy are both situated in deep valleys. இந்த இரண்டு இடங்களும் வந்து மிக ஆழமான பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கிற இடங்கள். The mountains around these valleys block the sun's rays from reaching the two villages for up to 6 months every year. வருடத்துல 6 மாதங்களுக்கு இந்த மலைகளால சூழப்பட்டிருக்கிறனால சூரிய வெளிச்சம் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகாதாம். Therefore, neither Rujukan nor Viganella enjoys the luxury of sunlight like we do. ஆகையால் இந்த இரண்டு இடங்களுமே எங்களைப் போல ரொம்பவே சுதந்திரமாக இந்த சூரிய வெளிச்சம் என்ற மிகப்பெரிய செல்வ செழிப்பை வந்து அனுபவிக்கிறது இல்லை. Can you imagine the lives of people in these villages without sunlight for almost 6 months? உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? இந்த ரெண்டு கிராமத்திலையும் எவ்வாறு இந்த மக்கள் வந்து 6 மாதங்களுக்கு சூரிய வெளிச்சம் இல்லாம வாழ்க்கையை கொண்டு செல்றாங்கன்னு. This is how they have brightened their day. இப்படித்தான் அவர்கள் அவங்களோட கிராமத்தை வந்து ஒளிமயமாக்கி இருக்காங்க. To eliminate those darker winter months, the two villagers have built huge mirrors that track the sun and reflect daylight downwards. ஆகையால் குளிர் காலத்துல ரொம்பவே இருட்டா இருக்கிற காலப்பகுதியில மிக பெரிய கண்ணாடிகளை வைத்து அவர்கள் சூரியனை வந்து அப்படியே வந்து தடம் செய்கிறாங்க. அந்த சூரியனுக்கு பின்னாடியே அந்த மிரரும் இருக்கிறனால அந்த கண்ணாடி மூலமாக அவங்க வந்து சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிப்பு செய்து அவங்களோட கிராமத்துக்குள்ள கொண்டு வராங்க. Viganella completed its huge computer-controlled mirror in 2006. 2006ஆம் ஆண்டு விகனெல்லா வந்து மிக பெரிய கணினியால் இயக்கப்படுகின்ற இந்த கண்ணாடியை கட்டி முடித்திருக்காங்க. Rujukan also followed the same method, mounting a mirror that will reflect a 600 square meter, 6,500 square foot beam of sunshine into the town square below. அதே போல ருஜுகன்லையும் வந்து இதே முறைப்படி மிக பெரிய கண்ணாடிகள் மூலமாக 6500 சதுர அடி நிலமுடைய இடத்துக்கு வந்து அவங்க சூரிய ஒளியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. Now complete activity 8 in unit 10 of your workbook. இது வந்து workbook activity என்றனால நாங்க workbook செய்கிற நேரம் செஞ்சு பார்ப்போம். Activity 13, writing. Imagine you are the secretary of the new inventors club of your school. நீங்க தான்
புதிய கண்டுபிடிப்பாளர்கள் குழுவிட செயலாளர். You are planning to invite a university lecturer to deliver a speech on using solar power innovatively to the members of the society. நீங்க சூரிய வெளிச்சம் மூலமாக எவ்வாறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் என்ற தலைப்புக்கு கீழே ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவரை கொண்டு ஒரு விரிவுரை ஒன்று ஆற்ற ஏற்பாடு செய்றீங்க. Write a notice to inform the members about this. ஒரு சுவரொட்டி மூலமாக இந்த விரிவுரையை பற்றி நீங்க எழுதி காமிக்கணும். Include the following: the event, நிகழ்ச்சி என்ன, name of the guest speaker, சிறப்பு விருந்தினருடைய பெயர், date and time, venue, who can participate or attend, நேரம் திகதி எல்லாம் எழுதணும், எங்க நடைபெற போது, யாரெல்லாம் வர முடியும் என்றும் இந்த நோட்டீஸ் எழுதணும். Now complete activity 9 and 10 in unit 10 of your workbook. இதுவும் ஒரு workbook activity என்றனால நாங்க workbook activities செய்கிற நேரம் இதை பார்ப்போம். Activity 14. Find information about people who overcame many hardships on their way to success. அதாவது யாரெல்லாம் மனிதர்கள் மிக பெரிய சவால்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து அவங்க அவங்களோட வெற்றியை நிலைநாட்டியிருக்காங்கன்றதை பற்றி தகவல்கள் சேகரிக்கணும். Write a biographical sketch about one of them for your school wall newspaper. அவர்களை பற்றி ஒருவருக்கு நீங்க ஒரு biographical sketch, அவங்களோட வாழ்க்கை சரிதத்தை நீங்க எழுதி காட்டணும். உதாரணத்துக்கு பபிலிஸ் சில்வா, ஏப்ரஹாம் லிங்கன், ஜே.கே. ரோலிங், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், இவங்க 4 பேரையுமே பற்றியுமே நாங்க இப்ப வாசிச்சு பார்ப்போம். Pupils Silva. Pupils Silva was born on 24th April 1936. சில்வா 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1936ஆம் ஆண்டு தான் இவர் பிறந்திருக்கிறார். He is a famous Sri Lankan chef. இவர் மிக பிரபலமான இலங்கையில ஒரு சமையல் கலைஞர். He is considered an icon in Sri Lankan cuisine. இலங்கை உணவு என்று வார நேரம் இவர் மிக பிரபலமானவர். He made the international communities aware of Sri Lankan Sinhala food. இவர் சர்வதேச நாடுகள் எல்லாம் இலங்கையில் பாரம்பரிய சிங்கள உணவை அவர் பிரபலப்படுத்தியிருக்கிறார். In 1952, Pupils Silva came to Colombo and lived a hard life, doing many small jobs. 1952ஆம் ஆண்டு தான் இவர் கொழும்புக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார். In 1956, he got a job as a coal miner in the kitchen at a famous hotel. 1956ஆம் ஆண்டு அவருக்கு நிலக்கரி எடுக்கிற வேலை ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஹோட்டல்ல அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல சமையலுக்கெல்லாம் நிலக்கரி தான் பாவிப்பாங்க. After 15 years, he became the chief chef of the same hotel. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஹோட்டல்ல அவர் தலைமை சமையல் கலைஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். He is currently a member of the board of directors. அவர் இப்பொழுது board of directorsல மிக உயர்ந்த பதவியை அவர் வகிக்கிறார். He always researched and searched for old food recipes. எப்பொழுதுமே அவர் பழைய சமையல் குறிப்புகளை ஆய்வு செய்வாராம், தேடுவாராம். Later he made new dishes. அதே குறிப்புகளை வைத்து அவர் புதிய உணவு பதார்த்தங்களை அவர் தயாரிச்சிருக்கிறார். That is a secret. இதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். Pupils Silva currently holds 2 Guinness World Records. அவருக்கு 2 கின்னஸ் சாதனையும் அவர் கையில வச்சிருக்கிறார். They are the world's longest milk rice and the world's smallest recipe book. அது ரெண்டும் என்ன, மிக நீளமான பால் சோறு என்றதையும் அவர் செய்திருக்கிறார். அதே நேரம் உலகத்தின் மிக சிறிய ரெசிபி புக், சமையல் செய்முறை புத்தகத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார்.
Now let's read about Abraham Lincoln. Abraham Lincoln was born on 12 February 1809 in Kentucky, USA. Abraham Lincoln என்றவர் அமெரிக்காவில் 1809 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறார். He was the 16th president of the United States. 16வது ஜனாதிபதியாக அமெரிக்காவில் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் 1861ஆம் ஆண்டிலிருந்து 65ஆம் ஆண்டு வரைக்கும் ஜனாதிபதியாக வேலை செய்திருக்கிறார். He preserved the Union during the American Civil War and brought about the freedom of enslaved people in the United States. அமெரிக்க உள்நாட்டு போர் சமயத்தில் அவர் யூனியன், அமெரிக்கா நிறைய மாநிலங்களின் கூட்டு என்றனால அந்த கூட்டை அவர் பாதுகாத்திருக்கிறார். அதே நேரம் அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். Lincoln had to struggle for a living and learning before succeeding in life. அவர் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு முன்னாடி வாழ்றதுக்கும் படிக்கிறதுக்கும் மிக மிக கஷ்டப்பட்டிருக்கிறார். He had very little formal education. அவர் முறையாக கல்வி கற்றதுன்றது ரொம்பவே குறைவு. Lincoln made extraordinary efforts to attain knowledge while working on a farm. அவர் ஒரு பண்ணையில வேலை செய்து கொண்டே மிக மிக அதிகமான முயற்சியை போட்டுதான் அவரால் அறிவை பெற்றுக்கொள்ள முடிஞ்சிருக்கு. He read avidly when not working. வேலை செய்யாத நேரத்திலெல்லாம் ரொம்பவே தீவிரமா புத்தகம் வாசிச்சிருக்கிறார். His law partner said of him. அவர் ஒரு வக்கீல், அவரோட வேலை செய்த வக்கீல் என்ன சொல்லியிருக்கிறார்? His ambition was a little engine that knew no rest. அவரது லட்சியமானதோ ஒரு சிறிய என்ஜின் மாதிரியாம், அதற்கு ஓய்வெண்டா என்னன்னே தெரியாது. அதாவது அவர் எப்பயுமே அவரோட லட்சியங்கள் முடிவில்லாம போய்கொண்டே இருக்குமா. On Good Friday, 14th April 1865, Lincoln was assassinated in Washington, D.C. குட் ஃப்ரைடே நாளான 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1865ஆம் ஆண்டு லிங்கன் வாஷிங்டன் டிசியில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜே.கே. ரோலிங். இவரை தெரியாதவங்க உங்களில் மிக சிலர் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் எழுதின ரொம்பவே பிரபலமான புத்தகம் தான் ஹாரி பாட்டர். அதுல நிறைய புத்தகங்கள் இருக்கு, திரைப்படமும் இருக்கு. புத்தகம் வாசிக்காத ஆட்கள் கூட திரைப்படத்தை கட்டாயம் பார்த்திருப்பீங்க. Rowling is a British author and screenwriter best known for her 7-book Harry Potter children's book series. ரவுலிங்கை நீங்க ரோலிங் என்றும் சொல்லலாம், ரவுலிங் என்றும் சொல்லலாம். இவங்க ஒரு பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ஒரு கதாசிரியர், அதே நேரம் திரைப்பட கதாசிரியரும் கூட. இவங்களுக்கு ரொம்பவே பிரபலம் சேர்த்த புத்தகம் தான் 7-book Harry Potter children's book series. 7 புத்தகங்களை உள்ளடக்கிய ஹாரி பாட்டர் புத்தகம். Rowling was born on 31st July 1965 in England. அவர் 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி இங்கிலாந்துல பிறந்திருக்கிறார். She adopted her pen name J.K. incorporating her grandmother's name Kathleen. அவங்களோட பேனா பெயர், பென் நேம்ண்டா அவங்களோட பெயர்ல முதலாவது எழுதல, அவங்க எழுதின பெயர் அந்த இனிஷியல்ஸ் J.K. K for Kathleen அவங்களோட பாட்டிட பெயர். She had to live on government welfare when she faced problems in her personal life. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில மிகுந்த கடினமான ஒரு நேரத்துல அவங்க அரசாங்க உதவியோட தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. She had to bring up her daughter and also pursue her postgraduate studies amidst great difficulties. நிறைய கஷ்டங்களோட தான் அவங்களோட மகளையும் வளர்த்திருக்கிறாங்க, அதே நேரம் அவங்க பட்டப்பின் படிப்பையும் படிச்சிருக்கிறாங்க. However, Rowling never gave up on her dream of writing. எல்லா பிரச்சனைக்கும் மத்தியிலையும் அவங்க ஒரு கதாசிரியரா ஆகணும், எழுதணும் என்ற அந்த கனவை அவங்க கைவிடவே இல்லை. She worked on her first book in the Harry Potter series during this hard time. இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ்ல முதல் புத்தகத்தை இந்த கஷ்டமான காலத்துல தான் அவங்க எழுதியிருக்காங்க.
After several rejections, Rowling finally sold her first book, Harry Potter and the Philosopher's Stone. நிறைய இடங்கள்ல அவங்கள நிராகரிச்சிருக்காங்க அவங்களோட புத்தகத்தை. கடைசியா அவங்களோட முதல் புத்தகம் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. It became extremely popular in June 1997. மிக அதிகமான பிரபலம் பெற்ற மாதம் தான் ஜூன் மாதம் 1997 ஆண்டு. Charles Dickens. Charles Dickens was a British novelist, journalist and editor. இவர் பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ஒரு கதாசிரியர், அதே நேரம் நிருபர், எடிட்டராகவும் இருந்திருக்கிறார். He wrote well-known classic novels such as Oliver Twist, David Copperfield, A Tale of Two Cities and Great Expectations. இவர் மிக பிரபலமான, இன்று வரை வாசிக்க பிள்ளைகள் எல்லாம், பாடசாலை மாணவர்கள் எல்லாம் முக்கியமாக வாசிக்க உகந்த புத்தகங்களான இதை போல நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆலிவர் ட்விஸ்ட், டேவிட் காப்பர்ஃபீல்ட், A Tale of Two Cities and Great Expectations. Dickens was born on 7 February 1812 in England. அவர் 7ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 1812 ஆண்டு இங்கிலாந்துல பிறந்திருக்கிறார். Dickens is remembered as one of the most important and influential writers of the 19th century. 11ஆம் நூற்றாண்டின் மிக உன்னதமான, மிகுந்த தாக்கத்தை கொண்ட, விளைவித்த கதாசிரியராக நாங்கள் டிக்கன்ஸை சொல்லலாம். He has been praised for providing a clear picture of the Victorian era underclass, helping to bring about social change. அவரோட கதைகளில் அவர் விக்டோரியா காலப்பகுதியில் அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகள், அவங்க முகம் கொடுத்த சவால்களை மிக அழகாக, மிக தெளிவாக விளக்கி அவரோட கதைகள் எழுதினால அவரால் சமூக மாற்றத்தையும் விளைவிக்க முடிஞ்சனால தான் அவரை நாங்கள் இன்று வரை வாசிக்கிறோம். Dickens was the second of 8 children. 8 பிள்ளைகள்ல 2வது பிள்ளை தான் டிக்கன்ஸ். His family faced many financial difficulties in his childhood. அவரோட சிறிய வயதில் அவரோட குடும்பத்துக்கு நிறைய காசு, அதாவது பணப்பிரச்சனை இருந்திருக்கு. His father was sent to prison for debt in 1824 when Charles was just 12 years old. சார்ல்ஸுக்கு வெறும் 12 வயது இருக்கிற நேரம் அவரோட அப்பா, அவரோட தந்தை கடனை திரும்ப செலுத்த முடியாதனால 1824ஆம் ஆண்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். Following his father's imprisonment, Dickens was forced to leave school. அப்பா சிறையில் இருந்தனால டிக்கன்ஸ் வேலைக்கு போக தள்ளப்பட்டிருக்கிறார். He worked at a boot blacking factory and also as an office boy at different times. அவர் பூட் பிளாக்கிங் ஃபேக்டரிண்டா அந்த காலத்தில் காலணிகளை சுத்தப்படுத்துகிற ஒரு தொழிற்சாலையில் அவர் வேலை செய்திருக்கிறார். அதே நேரம் வேற காலங்களில் அவர் ஒரு ஆஃபீஸ் பாயாகவும் வேலை செஞ்சிருக்கிறார். He did the best he could do to support his family. அவரால் முடிஞ்சதை செய்து அவரோட குடும்பத்தை அவர் காப்பாற்றி இருக்கிறார். He never gave up due to hardships. கடின காலத்தில் அவர் முயற்சியை கைவிடலை. In 1833, he began submitting sketches to various magazines and newspapers under the pseudonym Boss. அவர் 1833ஆம் ஆண்டிலிருந்து நிறைய வித்தியாசமான எழுத்து விடயங்கள், சிறுகதைகளை அவர் நிறைய வித்தியாசமான நாளிதழ்கள், செய்தித்தாள்களுக்கு அவரோட சூடோனிம் என்ற இன்னொரு பெயர், பாஸ் என்ற இன்னொரு பெயர்ல அவர் அனுப்பி வச்சிருக்கிறார். Gradually, he became an international literary celebrity with his skill and effort. காலப்போக்கில் அவர் சர்வதேச அளவில் ஒரு இலக்கிய செலிபிரிட்டி என்ற பிரபலமானவராக மாறியிருக்கிறார். அவரோட திறன் மற்றும் முயற்சினால தான் அவரால் இந்த வெற்றியை எட்ட முடிஞ்சிருக்கு. Activity 15 is a poem. Enjoy reading this poem and do the activities that follow. Be yourself. நீங்களா இருங்க என்றதான் இந்த கவிதையோட கருப்பொருள். The world would like to change you.
இந்த உலகம் உங்களை மாற்றத்தான் முயற்சிக்கும். There are pressures all around. எல்லா திக்கிலையும் நிறைய உங்களுக்கு அழுத்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. You must decide just who you are, then firmly hold your ground. நீங்க யாரென்று நீங்க முடிவெடுத்து நீங்க உங்களோட நிலைப்பாட்டுல தீவிரமா இருக்கணும். இந்த வயதுல தான் நீங்க யாரென்றதை நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு இருப்பீங்க. அப்ப இன்னும் காலம் செல்ல செல்ல ஒரு 20-21 வயதுல உங்களுக்கு நிச்சயமா தெரியும் நீங்க யாரென்று. அதே நேரம் ஞாபகம் இருக்கட்டும், நீங்க நீங்களா இருக்கணும்டா நீங்க என்னைக்குமே உங்களை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும். நீங்க முயற்சி செய்து உங்களை ஒரு நல்ல மனிதராக மேம்படுத்தி கொண்டே இருக்கிற பட்சத்துல உங்களோட நிலைப்பாடு who you are என்றதும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதே நேரத்துல நீங்க யாரென்று நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட பர்சனாலிட்டிக்கு பொருத்தமான மாதிரி நீங்க உங்களோட நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காம இருக்கணும். You have an image of yourself. உங்களுக்கு தெரியும் நீங்க யாரென்று உங்களுக்கு உங்களோட மனசுல ஒரு பிம்பம் இருக்கு. An ideal sense of you. Ideal sense. எப்படி நீங்க ஒரு நிறைவான ஆளா, ஒரு பர்ஃபெக்டான ஆளா நீங்க எப்படி இருக்கணும்ன்ற ஒரு பிம்பம் உங்களோட மனசுல இருக்கும். And to this vision you must always struggle to be true. இந்த பிம்பத்துக்காகத்தான் நீங்க எப்பயுமே அதை உண்மையாக்குற முயற்சியை நீங்க கைவிடவே கூடாது. அதற்கு நீங்க உண்மையா இருக்கணும். You know what you are good at. உங்களுக்கு தெரியும் நீங்க எதை நல்லா செய்வீங்க. And you know where talents lie. உங்களுக்கு தெரியும் உங்களோட திறமைகள் எங்க இருக்குண்டு. But if you are ruled by others, your uniqueness could pass by. ஆனா நீங்க எப்பொழுதுமே மற்றவர்கள் சொல்றதை மட்டுமே கேட்டு நீங்க முடிவெடுத்து போறீங்கண்டா உங்களோட தனித்துவம் உங்களை விட்டு கைவிட்டு போயிடும். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? இதுல இருந்து சொல்ல வரதான் மற்றவர்களோட அறிவுரையை கேட்கறதுல தப்பே இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எது விருப்பம். அந்த விருப்பம் மாறலாம் வயதுக்கேற்ப. அந்த விருப்பத்தை நீங்க இன்னும் தீவிரமா ஆராய்ந்து அதை கைவிடாம அதை செயல்படுத்தியும் பார்க்கணும். ரிமெம்பர், there is much to learn. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க இன்னும் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் all new things aren't good. ஆனா புதிய விடயங்கள் எல்லாமே சரியான விடயங்கள், நல்ல விடயங்கள் என்று நாங்க சொல்ல முடியாது. Wisdom lies in what you've learned and what you have withstood. ஞானம் என்றது நீங்க எதையெல்லாம் கற்றுக்கொண்டீங்க, அதே நேரம் எதையெல்லாம் தாங்கி நின்றீங்கன்றதுலதான். So be yourself and don't allow the world to take control. ஆகையால் நீங்களாக இருங்க, இந்த உலகத்தை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. Preserving your identity is life's most precious goal. உங்களோட அடையாளத்தை நீங்க பாதுகாக்கிறது தான் இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கும். ப்ரூஸ் பி வில்மர் எழுதின கவிதை இது. Now let's read the poem once again. Be yourself. The world would like to change you. There are pressures all around. You must decide just who you are, then firmly hold your ground. You have an image of yourself, an ideal sense of you, and to this vision you must always struggle to be true. You know what you are good at, and you know where talents lie. But if you are ruled by others, your uniqueness could pass by. Remember, there's much to learn, but all new things aren't good. Wisdom lies in what you've learned and what you have withstood. So, be yourself and don't allow the world to take control. Preserving your identity is life's most precious goal. By Bruce B. Wilmer. Activity 16. Now, let's answer the questions. How many stanzas are there in this poem? இந்த கவிதையில எத்தனை பந்திகள் இருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 stanzas. Write down all the rhyming words.
கவிதையில் இருந்த எல்லா ரைமிங் வேர்ட்ஸையும் நீங்கள் எழுதணும். நான் உதாரணத்துக்கு ஒரு சில ரைமிங் வேர்ட்ஸை எழுதி காட்டுறேன். We can write around, ground, you, true, lie, by, good, withstood, control, goal. So we can write around, ground, we can also write lie, by. Another rhyming word is control, goal. மேலதிகமான ரைமிங் வேர்ட்ஸையும் நீங்க இங்கே எழுதலாம். List down 5 different pieces of advice given by the poet. கவிஞர் உங்களுக்கு கொடுத்த 5 வித்தியாசமான அறிவுரைகளை நீங்க இங்கே எழுதணும். First one, முதலாவது, decide who you are. நீங்க யார்ன்றத நீங்க முடிவு செய்யணும். அதான் முதல் ஸ்டென்ஸால எங்களுக்கு இருந்தது. அடுத்தது, struggle to be true. நீங்க உண்மையா இருக்க முயற்சி செய்யணும். மூன்றாவதுல முக்கியமான அறிவுரை தான், நீங்க not all new things are good. So we can write all new things are not good. எல்லா புதிய விடயமும் சரியான விடயம் என்று நாங்க சொல்ல முடியாது. இன்னொரு அறிவுரை தான், நாங்க இந்த உலகத்தை எங்களை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. So we can write don't allow the world to take control. ஐந்தாவதாக நாங்கள் எழுதலாம் be yourself. நீங்களா இருக்க வேண்டியதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயமாக ஒரு அறிவுரையாக கவிஞர் உங்களுக்கு கூறி இருக்கிறார். What is life's most precious goal according to the poet? மிக பெருமதியான லட்சியம் என்னவாம் வாழ்க்கையில? Preserving one's identity. எங்களோட அடையாளத்தை நாங்க பாதுகாக்கிறது. இதுக்கு நீங்க ஃபுல் ஆன்சர் எழுதுனீங்கன்னா, preserving one's identity is the most precious goal according to the poet அப்படின்னு எழுதணும். Find synonyms for the following words from the poem. Strictly and firm. Synonyms and என்ன அர்த்தம்? ஒத்த சொற்கள். Controlled and ruled. ஆதிக்கம் செலுத்த விடுறது. Valuable and precious. Now complete activity 11 in unit 10 of your workbook. இந்த workbook activity-யை நாங்க workbook activity செய்கிற நேரம் பார்ப்போம். Activity 17. Game. 10 questions. இது ஒரு விளையாட்டு. The poet in Be Yourself says all new things aren't good. கவிஞர் Be Yourself என்ற கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லா புதிய விடயங்களும் நல்ல விடயங்கள் என்று சொல்ல முடியாது. Form groups and in your groups think of something in modern society which you think is not good for young children. இந்த நவீன சமுதாயத்துல எந்த ஒரு விஷயம் சின்ன பிள்ளைகளுக்கு சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை நீங்க கற்பனை செய்யுங்க. Now one member from your group will go in front of the class. இப்போ உங்களோட குழுல இருந்து ஒருத்தர் வகுப்பறைக்கு முன்னாடி போவார். The other students of the class must guess the item that you and your group discussed. மற்ற குழு அங்கத்தவர் நீங்க என்ன பொருளை நினைச்சு வச்சிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கணும். The rest of the class can ask up to 10 questions from your group member about the name of the item that they have to guess.
கிட்டத்தட்ட 10 கேள்விகளுக்கு வந்து அவங்க கேட்கலாம். ஆனால் அந்த 10 கேள்விகளில் அவங்க என்ன பொருள்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு where can you find it, இந்த பொருளை நீங்கள் எங்கே எடுக்கலாம். what color is it, அதோட நிறம் என்ன. who uses it most, யார் அதை அதிகமாக பாவிக்கிறாங்க. மேலதிகமாக என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம். what is its shape, அதோட வடிவம் என்ன. what color is it, அதோட நிறம் என்ன. is it small or large, அது சின்னதா பெருசா. is it a household item, நாங்கள் வீட்டில் பாவிக்கிற ஒரு பொருளா. what is it used for, அதை நாங்கள் எதற்கு பாவிக்கிறோம். is it commonly used, எல்லார் வீட்லையும் பொதுவாக இருக்கிறதா. who uses it mostly, அதை யார் அதிகமாக பாவிப்பாங்க. is it expensive or cheap, இது விலை உயர்ந்ததா விலை குறைவானதா. is it useful for children, இது சிறுவர்களுக்கு வந்து பிரயோசனமானதா. can it be harmful to children, இதால சிறுவர்களுக்கு ஆபத்து இருக்கா. இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்கலாம். கிராமர் ரிவிஷன் கிரேட் 9, இந்த யூனிட் தான் உங்களோட பாடத்துல கடைசி யூனிட்டா இருக்கிறனால தரம் 9ல் நாங்க படிச்ச எல்லா கிராமரையும் நாங்க இப்ப ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். கிரேட் 9ல் நாங்கள் படித்த கிராமர் எல்லாத்தையும் இப்போ ஒருக்கா வாசிப்போம். ப்ரெபசிஷன்ஸ், பங்க்சுவேஷன் மார்க்ஸ், த கமா, கன்ஜங்ஷன்ஸ், ஐதர் ஆர், நைதர் நார், அட்வர்ப்ஸ், கான்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ், நோட்டீஸ், ரைட்டிங் அ நோட்டீஸ், டாக்கிங் அபவுட் ஃபியூச்சர் இவெண்ட்ஸ், passive voice, past and future, formal and informal letters, will plus have plus past participle, relative pronouns, conditional sentences type 1 and 2, affixes and reported speech. Reported speech தான் நாங்கள் தரம் 9ஆம் ஆண்டில் யூனிட் 10 இந்த யூனிட்ல நாங்கள் பார்த்தோம். யூனிட் 1 பேஜ் 3ல் வந்து எங்களுக்கு கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு. கலெக்டிவ் நவுன்ஸ் என்றால் என்ன? when we use a collective noun we can use either a singular or a plural verb. நாங்க singular verbum பாவிக்கலாம், plural verbum பாவிக்கலாம். The choice depends on whether we see the group as a whole or as a number of individual members. அதாவது நாங்கள் அந்த கலெக்டிவ் நவுன் அந்த குழுவை வந்து ஒரு குழுவாக பார்க்குறோமா தனித்தனி அங்கத்தவர்களாக பார்க்குறோமா. We use a singular verb if the group acts as a single unit and plural verb when the members of the group act as a number of individuals. உதாரணத்தை பார்ப்போம். There was quite a large audience. இதில் a large audience என்ற நேரம் பார்வையாளர்கள் எல்லாம் ஒரு குழுவாக பார்க்கப்படுறாங்க. The audience were already clapping their hands. பார்வையாளர்கள் அதற்குள்ளாகவே கைகளை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து தனித்தனி நபர்களாக பார்க்குறாங்க. The audience seen as a group of people acting individually. Here's a list of common collective nouns. உதாரணங்கள் பார்ப்போம். army, audience, board, band, committee, crew, family, jury, orchestra, public, staff, team. யூனிட் 1ல் இன்னொன்று நாங்கள் பார்த்தோம். ப்ரெபசிஷன்ஸ். ப்ரெபசிஷன்ஸ் லிங்க் வேர்ட்ஸ், வார்த்தைகளை இது வந்து தொடர்பு படுத்தும். They are used before nouns, pronouns and the ing form of verbs to show place, position, time, direction, purpose, etc. இது வந்து பெயர் சொற்கள், pronouns, அதே நேரம் ing form of the verbsக்கு முன்னாடியும் வந்து நாங்கள் பாவிக்கிறோம். எதற்காக பாவிக்கிறோம்? பிளேஸ், இடம், பொசிஷன் என்றா ரெண்டுக்கு நடுவில் எப்படி இருக்கு, நேரம், திசை மற்றும் பர்பஸ் என்றா நோக்கம். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் ப்ரெபசிஷன்ஸ் பாவிக்கிறோம். ஃபிஷ் லிவ் இன் வாட்டர். லிவ் இன் தண்ணீருக்குள்ள மீன்கள் வாழும். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் சுரேஷ். ஐ ஆஃபன் borrow ஸ்டோரி புக்ஸ் ஃப்ரம் ஹிம். நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டான சுரேஷ் கிட்ட இருந்து தான் நான் வந்து
புத்தகங்கள் வந்து கடன் வாங்குவன். ஹிம் என்றது இங்க சுரேஷ்ட ப்ரோனவுனா இருக்கு, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். My brother is good at solving crossword puzzles. ing form of verb. At solving. இந்த சகோதரர் வந்து crossword puzzle எல்லாம் தீர்க்கிறதுல ரொம்பவே கட்டிக்காரர். So now you can see how to use prepositions. மேலதிகமா உதாரணங்கள் பார்க்க போனா by, between, near, across, இந்த மாதிரி நிறைய words இருக்கு. We can also write under. இந்த மாதிரி நிறைய prepositions இருக்கு. இதெல்லாம் எந்த இடத்துல பாவிக்கணும்ன்றதெல்லாம் நாங்க இந்த கிரேட்ல படிச்சோம். யூனிட் 2 punctuation marks the comma. கமாவை வந்து நாங்க எங்கெல்லாம் பாவிக்கிறதுன்னு படிச்சோம். Commas are used to separate items in a list. ஒரு லிஸ்ட் எழுதுறோம்டா அதை பிரிக்கிறதுக்கு நாங்க வந்து பாவிப்போம். A series of nouns. We have a cat, a dog and a parrot. எங்களுக்கு ஒரு பூனை இருக்கு, நாய் இருக்கு, ஒரு கிளியும் வளர்க்குறோம். அப்ப a cat, a dog நடுவுல நாங்க வந்து கமா எழுதுவோம். ஆனா andக்கு முன்னாடி எழுத மாட்டோம். A series of verbs. The boy ran, stumbled and fell down. A series of adjectives. My mother is beautiful, kind and intelligent. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், andக்கு முதல்ல and வந்துருச்சுன்னா நாங்க கமா எழுதக்கூடாது, அதுக்கு முதல்ல மட்டும்தான் கமா எழுதணும். To enclose details. மேலதிகமான தகவல்களை இன்க்ளூட் பண்ணவும் நாங்க வந்து கமா பாவிப்போம். ஸ்ரீலங்கா, one of the most beautiful countries in the world, is my motherland. Suresh, who is an avid reader, buys at least 2 new books a month. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவை பற்றியும் சுரேஷை பற்றியும் மேலதிகமான தகவல்களை தான் இந்த கமாஸ் மூலமாக நாங்கள் வந்து உள்ளடக்கியிருக்கோம். ஆஃப்டர் இன்டர்ஜெக்ஷன்ஸ், அதாவது வெல், எஸ், ஹலோ, ஹே என்ற மாதிரியான வார்த்தைகளுக்கு பிறகும் நாங்கள் கமாஸ் பாவிப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? எஸ், ஐ டூ. நோ, ஐ டோன்ட். பிஃபோர் டேக் கொஸ்டின்ஸ், யூ ஆர் கம்மிங் ஆர்ன்ட் யூ? நீங்கள் வாரீங்க தானே இல்லையா அப்படின்ற மாதிரி டேக் கொஸ்டின்ஸுக்கும் நாங்கள் வந்து யூ ஆர் கம்மிங், கமா, ஆர்ன்ட் யூ என்று எழுதுவோம். ஆஃப்டர் அ டிபெண்ட் கிளாஸ், when I go to Kandy, I always visit my aunt. இதில் வந்து when the dependent clause follows the independent clause, the comma is not used. அதாவது dependent clause வந்து இதில் when I go to Kandy, அது முதலாவதாக வந்தால் நாங்கள் வந்து கட்டாயம் கமா பாவிக்கணும். I always visit my aunt when I go to Kandy என்று வந்தால் நாங்கள் வந்து கமா பாவிக்க தேவை இல்லை. Between two independent clauses, sentences that are joined with a coordinating conjunction and, but, or, so, for, no, yet. It was a rainy day, yet I went to school. மழை பெய்கிற ஒரு ரொம்ப மழையான நாள், ஆனால் நான் பாடசாலைக்கு போனேன். இந்த மாதிரி பொருத்தமான கன்ஜங்ஷன்ஸுக்கு பிறகும் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை இணைக்கிற நேரமும் நீங்கள் வந்து கமாஸ் பாவிக்கணும். யூனிட் 2ல நாங்கள் படித்த இன்னொரு முக்கியமான கிராமர் தான் கன்ஜங்ஷன்ஸ். either or, neither nor. either or is used to talk about a choice between 2 possibilities. 2 விஷயம் இருக்கு, அதில் 2ல் 1 என்றதை பற்றி கதைக்க தான் நாங்கள் either or பாவிப்போம். You can either walk or take the bus. நீங்கள் நடந்து போகலாம், இல்லாட்டி பஸ் எடுக்கலாம். Goods are either made or grown. பொருட்கள் ஒன்று உருவாக்கப்படுது அல்லது விளைவிக்கப்படுது. Either you or Ganesh has to bring the register of attendance. Singular. நாங்கள் singular எப்போ பாவிப்போம்? either you, நீங்கள் அல்லது கணேஷ் has to bring the register of attendance. Either my father or my uncles. 2 ஆப்ஷனில் ஒன்று வந்து ப்ளூரலாக இருந்தால் வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கும். Organize our annual family trip. neither nor அண்டா என்ன? 2 ஆப்ஷன் இருக்கு, 2 விஷயம் இருக்கு, 2மே இல்லை. To join 2 negative ideas.
Neither Ravi nor Abdul plays football. ரவியும் சரி அப்துலும் சரி கால்பந்து விளையாடுறது இல்லை. Raj was sick last week. He neither came to school nor joined us on the trip. ராஜுக்கு சுகமில்லாதனால அவர் ஸ்கூலுக்கும் வரல சுற்றுலாவுக்கும் வரல. Neither my sister nor my brothers know how to swim. இதுல my brothers என்று வரனால no என்ற plural verb பாவிக்கணும். Neither Romani nor her parents eat meat. ஏன் இங்க parents என்ற plural option ஒன்று இருக்கிறனால. Neither the students nor the teacher has to come tomorrow singular. இதுல the teacher என்றது singular இருக்கிறனால verbum singular இருக்கு. Unit 3ல learning point தான் உங்களுக்கு இந்த utterances கொடுத்திருக்காங்க. Read the following utterances taken from the conversation. Madhavi, hi, I hope I am on time. Pavit, yes, you are. Short answers கொடுக்கிறது எப்படி என்று பார்த்தோம். Here the words in bold type mean you are on time. Now read the following. Pavit, sounds like you've got a plan up your sleeve. Nipuna, actually I have. I have means I have got a plan. எனக்கு ஒரு திட்டம் இருக்குன்றது தான் அவர் சுருக்கமாக சொல்றார். ஸோ சுருக்கமாக பதிலளிக்கிறது எப்படி என்றும் நாங்க பார்த்தோம். யூனிட் 3ல இன்னொரு லேர்னிங் பாயிண்ட் தான் read the following ingredients taken from the recipe. 1/2 cup of semolina, 1.5 cups of water. Water and semolina are uncountable nouns. Note how the plural is formed. Uncountable nouns plural form எப்படி தயாரிக்கிறது? Also note the following. 1 bag of rice, 3 bags of rice, 3 pieces of furniture. So நாங்க rice மாத்த முடியாது, but 1 bag நாங்க 3 bags, 3 pieces என்று எழுதலாம். இதுல 2 cups of semolina, 3 cups of water என்று நாங்க மாத்தி எழுதலாம். யூனிட் 4ல நாங்க நோட்டீஸ் ஒரு சுவரொட்டி எழுதுறது எப்படின்னு படிச்சோம். அப்ப சுவரொட்டி என்றா முக்கியமா நோட்டீஸ் என்ற டைட்டில் இருக்கணும். பாடியில எங்க நடக்குது, திகதி, நேரம், தலைப்பு, யாரெல்லாம் வரலாம், சிறப்பு விருந்தினருடைய அடையாளம், இது எல்லாத்தையும் நாங்க குறிப்பிடணும். அதே நேரம் சுவரொட்டியில எப்ப நீங்க அதை எழுதியிருக்கீங்க என்ற திகதியும் இருக்கணும். யார் அந்த சுவரொட்டியை தயாரிச்சு வெளியிடுறாங்கன்ற டீட்டெயிலும் இருக்கணும். Notice, a documentary on the life in the Stone Age will be screened on Friday 20th February from 2:30 p.m. to 4 p.m. at the auditorium of Nilmal Villa MV, meaning Nilmal Villa Mahavidyalaya. Reserve your seat before 10th February through your class teacher. யூனிட் 5ல நாங்க future events, அதாவது future tense பத்தி பார்த்தோம். You can use the following different structures to describe future events. எதிர்காலத்துல நடக்க போற சம்பவங்களை நாங்க இந்த மாதிரியான structures பாவிச்சு சொல்லலாம். The children will go to the park at the weekend. Simple future, simple prediction. பிள்ளைகள் பூங்காவுக்கு வார இறுதியில போவாங்க. Chenitha will be studying for his exam the whole of next week. Future continuous. An action in progress in the future. எதிர்காலத்துல நடைபெற்று கொண்டிருக்க போகிற ஒரு விஷயத்தை தான் நாங்க future continuousல சொல்லுவோம். Will be studying. The train leaves at 10 o'clock. Simple present tense. Timetabled events. அதாவது ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு scheduled event பத்தி பேசுறதண்டா நாங்க simple present tense பாவிக்கலாம். Train leaves at 10 o'clock. 10 மணிக்கு ரயில் கிளம்பும். Look at the dark clouds. It is going to rain. முகில்களை பாருங்க, மழை பெய்ய போகிறது. Be plus going to plus verb stem. Prediction based on present evidence. நாங்க
முகில்களை பார்த்தனால, அதுவும் கருமுகில்களை பார்த்தனால மழை பெய்ய போகிறது என்று ஒரு யூகம் அளிக்கிறோம். அதை எப்படி எழுதுவோம்? be verb plus going to plus verb. They are moving into a new house next week. Present continuous arrangements. நாங்கள் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு வேலையை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகிறத பற்றி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் எழுதலாம். They are moving into a new house next week. அடுத்த வாரம் அவங்க இந்த புதிய வீட்டுக்குள்ளே குடியேறுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் என்று வார நேரம் வெறும் ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து be verb plus going to plus verbும் பாவிக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் பாவிக்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பாவிக்கலாம். passive voice past tense நாங்கள் யூனிட் 5ல படித்தோம். active sentences in the simple past tense have the following structure: subject plus past tense form of the verb plus object. My mother made this cake. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. என் அம்மா இந்த கேக்கை செஞ்சாங்க. இதை நாங்கள் passiveல எப்படி மாற்றி எழுதுவோம்? subject plus was over plus past participle of the verb. This cake was made by my mother. இந்த கேக்கை என் அம்மா செய்தாங்க. Sometimes the doer of the action is not mentioned. ஒரு சில நேரங்களில் யார் செய்தாங்கன்னு எழுதி இருக்க மாட்டோம். When the doer is either not known or not essential for the sentence to be meaningful. தேவையில்லாட்டி நாங்கள் வந்து யார் செய்தான்னு நாங்கள் passive voiceல இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. Format of an informal letter. ஒரு பர்சனல் லெட்டர்னா என்ன ஃபார்மேட் இருக்கணும்? சென்டர்ஸ் அட்ரஸ், உங்களோட விலாசம் இருக்கணும், எழுதுறாளோட விலாசம், டேட் திகதி, சல்யூட்டேஷன் டியர், உங்களோட ஃப்ரெண்டோட பேர் இல்லாட்டி டியர் மதர் ஃபாதர் என்று எழுதலாம். பாடி ஆஃப் த லெட்டர் உள்ளடக்கம், அதே நேரம் எண்டிங்ன்றது முடிவுரையாக இருக்கும். ஃபார்மேட் ஆஃப் அ ஃபார்மல் லெட்டர். இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்கண்டா, உங்களோட அதிபருக்காக இருக்கலாம், ஆசிரியருக்காக இருக்கலாம், இல்லாட்டி அரசாங்கத்துக்காக இருக்கலாம், அரசாங்க அலுவலகமாக இருக்கலாம், வங்கியாக இருக்கலாம், நீங்கள் இந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணும். சென்டர்ஸ் அட்ரஸ், உங்களோட விலாசம், டேட் திகதி, ரிசீவர்ஸ் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ், நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட தகைமை என்ன, அவங்களோட விலாசம், சல்யூட்டேஷன், அண்டர்லைன் டாபிக், சப்ஜெக்ட் டாப்பிக்கை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். பாடி ஆஃப் த லெட்டர் which usually consists of 3 paragraphs. பொதுவாக 3 பந்திகள் தான் இருக்குமா. எண்டிங் முடிவுரையும் இருக்கணும், அதுவும் சரியான விதத்தில் நீங்கள் முடிவுரையும் எழுதியிருக்கணும். யூனிட் 6ல் வந்து நாங்கள் என்ன பார்த்தோம்? read aloud the highlighted words. expressions, national, specialists, finish, fashion. Did you hear the sound sh? இன்றைக்கு இந்த யூனிட்ல கூட நாங்கள் ஷ சத்தத்தோட வேர்ட்ஸ் பார்த்தோம். read aloud the following words: dictation, discussion, decision, correction, commission, crucial, special, essential, washing. Each of the words has the sound sh represented by different letter combinations. அந்த ஷ சத்தம் வந்து வேற வேற எழுத்துகளோட காம்பினேஷனோட நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம். யூனிட் 6ல் இன்னொரு லேர்னிங் பாயிண்ட் தான் look at the words highlighted in the above text. Ravi went into his study to study for his bar exam. அப்போ அந்த ஸ்டடி என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. The word study has different functions in the above sentence. அப்போ ஸ்டடி என்று இங்கே சொல்கிற நேரம் ஒரு noun, to study for his bar exam என்ற நேரம் அது வேர்பாக இருக்கு. ஸோ ஒரு வார்த்தை வந்து நவுனாகவும் இருக்கலாம், வேர்பாகவும் இருக்கலாம். Every morning I get water from the well and water the plants. தண்ணீர் எடுத்து தண்ணீர் ஊற்றுவன். Look at the following sentence taken from the conversation. That means by 2030 you will have worked
as an architect. The above form is different from the future form. Future tense விட இது கொஞ்சம் வித்தியாசம். He will have left by the time you go to see him. He will not have left by the time you go to see him. Will he have left by the time you go to see him? Note how the verb is formed. Will plus have plus past participle under future perfect tense. Will plus have plus past participle, it is called the future perfect tense. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு விடயம் நடந்து முடியும் என்று சொல்றதுக்கு தான் நாங்க future perfect tense பாவிப்போம். Future events, next moment, in the evening, tomorrow, next week, in 2030, in the future. இப்போ நாங்க future tense வந்து passive voiceல எப்படி எழுதலாம்? Will plus infinitive verb, அதாவது the judges will ask you 2 questions. You will be asked 2 questions by the judges. அதாவது will plus be plus past participle தான் passive voice-ஆ இருக்கும். Will the judges ask him 2 questions? Will he be asked 2 questions by the judges என்றது அங்க எழுத தேவையில்லை. How many questions will the judges ask him? How many questions will he be asked? எத்தனை கேள்விகள் அவருக்கு கேட்கப்படும்? The judges will not ask அல்லது won't ask questions in the second round. Questions will not be asked or won't be asked in the second round by the judges என்றது அங்க எழுத தேவையில்லை. So, future tense வந்து passive voiceல எப்படி எழுதுறதுன்னு இப்ப பார்த்தோம். யூனிட் 8ல வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்று நாங்க நிறைய படிச்சோம். அதுல வந்து பீப்புளுக்கும் திங்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசமான சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸை நாங்க வாசிச்சு பார்த்தோம். அதே நேரம் நாங்க ரிலேட்டிவ் க்ளாஸ் என்னன்னு பார்த்தோம். A clause that begins with a relative pronoun gives us information about the noun that comes before it. அதாவது எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி the relative clause கொடுக்கும். உதாரணத்துக்கு there's going to be an exhibition to mark the environment day which falls next month. அப்ப environment day பத்தின மேலதிக தகவல் தான் அது அடுத்த மாசம் நடைபெற போறதுண்டு. relative clauseல எங்களுக்கு 2 வித்தியாசமான relative clauses இருக்கு. defining relative clauses, non-defining relative clauses. இதுல நாங்க defining relative clause எதுக்கு பாவிப்போம்? To indicate which particular person or thing we are talking about. நாங்க குறிப்பிட்டு யாரை பத்தி கதைக்கிறோம். So, relative clause கட்டாயம் முக்கியம். The boy who came first in the essay competition is in my brother's class. அப்ப குறிப்பா essay competitionல முதலாவதா வந்த மாணவனை பத்தி தான் நீங்க கதைக்கிறீங்க. அந்த டீடைல் இல்லாம the boy is in my brother's class என்றா உங்களுக்கு யாரை பத்தி கதைக்கிறீங்கன்ற விளக்கம் இல்ல. We use a non-defining relative clause to give additional non-essential information about a person or thing. எங்களுக்கு மேலதிக தகவல், முக்கியமில்லாத மேலதிக தகவலுக்கு தான் நாங்க non-defining relative clause பாவிப்போம். அதே நேரம் அதுல கமாஸும் பாவிப்போம். Our class teacher who always comes to school early is very kind and hardworking. So, இதுல who always comes to school early என்றது தான் இதுல இருக்கிற non-defining relative clause. We do not use the relative pronoun that with non-defining relative clauses. இந்த மாதிரியான சின்ன சின்ன ரூல்ஸும் இருக்கு. இதை நீங்க இன்னும் ரிவைஸ் பண்றதுக்கு மேலதிகமான எக்ஸசைசஸ் செஞ்சு பாருங்க. Unit 9, Conditional Sentences Type 1. Type 1 conditional sentences are used to refer to actions that are likely to happen. Realistic situations. நடக்கக்கூடிய சம்பவங்களை விவரிக்கத்தான் நாங்க வந்து conditional sentence type 1 பாவிப்போம்.
if clause எப்படி இருக்கணும்? if plus simple present tense. main clause அதாவது result clause வந்து simple future tense-ஆ இருக்கும். if I go to the pharmacy, I'll buy a roll of bandage. நான் pharmacy-க்கு போனா bandage வாங்குறேன். If the if clause comes first, you should use a comma to separate the two clauses. if clause முன்னாடி வந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் comma பாவிக்கணும். இல்லாட்டி I'll buy a roll of bandage if I go to the pharmacy என்றா நீங்க வந்து comma பாவிக்க தேவையில்லை. So type 2 conditional sentences என்ன? Are used when the action or situation is unlikely to happen. நடக்க கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவாயிருக்கிற சம்பவங்களுக்கும் அல்லது contrary to the fact or the opposite of the real situation. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு எதிரான விஷயமா இருக்கலாம். If I knew his phone number, I would give him a call. எனக்கு phone number தெரிஞ்சிருந்தா நான் கால் பண்ணுவேன். ஆனா phone number தெரியுமா? தெரியாது. So இதுல வந்து if clause வந்து if plus simple pastல இருக்கும். main clause வந்து would plus verb. So I would give him a call if I knew his phone number. அதே மாதிரி if clause வந்து முன்னாடி வந்தா நீங்க கமாவை வந்து include பண்ணணும். were can be used with any subject. were வந்து type 2ல வந்து plural or singularக்கு பாவிக்கலாம். If I were a bird, I would fly around the world. If he were here, he would help us. However, nowadays people tend to use was with singular subjects. ஆனா இப்ப வந்து மக்கள் singular subjectோட singular verb தான் பாவிக்கிறாங்க. So if I was a bird, if I were a birdக்கு பதிலா if I was a bird. affixes. affixesல ரெண்டு பிரிவுகள் இருக்கு. prefixesம் நாங்க படிச்சிருக்கோம், suffixesம் நாங்க படிச்சிருக்கோம். An affix is added to the beginning or the end of a word to form a new word. புதிய வார்த்தைகளை உருவாக்கலாம். healthy, unhealthy. polite, impolite, neat, neatness. prefixes added to the beginning of a word. வார்த்தைகளோட முதல்ல எழுதுற ஒரு சில எழுத்துகள். suffixes added to the end of a word. வார்த்தையோட கடைசியில எழுதுற வார்த்தைகள். இதுல வந்து நாங்க prefixes change the meaning of the word. இப்ப happy, unhappy என்றா சந்தோஷம், துக்கம், அர்த்தம் தான் மாறுது. suffixes change the word class. suffixesனால வார்த்தையோட அர்த்தம் பொதுவா மாறாட்டியும் verbல இருந்து adjective மாறலாம். forget, forgetful. adjectiveல இருந்து noun மாறலாம். happy, happiness. adjectiveல இருந்து adverb மாறலாம். angry, angrily. யூனிட் 10ல தான் நாங்க வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் என்னெல்லாம் மாறுது? நாங்க வந்து கட்டாயம் டென்ஸ் மாறுது. ஸோ அ பேக் ஷிஃப்ட் இன் த டென்ஸ். அதே நேரம் வந்து அ சேஞ்ச் இன் ப்ரோனவுன்ஸ். ஐன்றது வந்து ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி ஹி ஆர் ஷீயா மாறலாம், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் மாறலாம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இப்படின்னு நாங்கள் யோசிச்சு மாற்றணும். அதே நேரம் டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸ்பிரஷன்ஸும் மாறுது. The structure of reporting is a little different depending on whether you report an imperative, a question or a statement. Commands-ஐ மாற்றி எழுதுறீங்களா, கேள்வியா அல்லது வசனங்களை பொறுத்து ஸ்ட்ரக்சரும் மாறுபடும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் தான் நாங்கள் இந்த யூனிட்ல ரொம்பவே விளக்கமாக பார்த்தோம். யூனிட் 10ல நாங்கள் பார்த்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நவுன்ஸ். பெயர் சொற்களை எவ்வாறு பிரிக்கலாம்? கான்க்ரீட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸாக பிரிக்கலாம், கவுண்ட் ஆர் மாஸ் நவுன்ஸாக பிரிக்கலாம், அல்லது ப்ராப்பர் ஆர் காமன் நவுன்ஸ் ஆக நாங்கள் பிரிக்கலாம். ஸோ கான்க்ரீட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்று வார நேரம் கான்க்ரீட் நவுன்ஸ் ரிஃபர் டு ஃபிசிக்கல் திங்ஸ், கையால் தொடக்கூடிய பொருட்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்று வார நேரம் எங்களால் கையால் தொட முடியாது. கவுண்ட் ஆர் மாஸ் நவுன்ஸ் என்ற நேரம் கவுண்ட் நவுன்ஸ் வந்து எண்ணக்கூடிய பெயர் சொற்கள், மாஸ் நவுன்ஸ் என்ற நேரம் எண்ண முடியாத பெயர் சொற்கள். அதே நேரம் ஒரு பெயர் சொல் வந்து
ஒரு சில நேரங்களில் வந்து மாஸ் நவுனாகவும் இருக்கலாம், கவுண்ட் நவுனாகவும் இருக்கலாம். ப்ராப்பர் நவுன்ஸ் என்றா முக்கியமாக ஆக்களோட பெயர், இடங்களோட பெயராக இருக்கு. காமன் நவுன்ஸ் என்ற நேரம் மற்ற எல்லா சாதாரண பெயர் சொற்களும் காமன் நவுன்ஸாக வருது. இப்போ நாங்கள் இந்த யூனிட்ல உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செய்தோம். அதே மாதிரி இந்த தரத்தில் நாங்கள் படித்த எல்லா கிராமரையும் நாங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணோம். Now we have completed all the activities of Unit 10, Grade 9 Pupils book. We have also revised all the grammar activities we learned in this grade. Now let's go and write the answers for Unit 10 workbook activities as well.